குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருந்தாலும் இந்த அறுபடை வீடுகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடங்கள்ல தான் முருகன் பல திருவிளையாடல்களை பண்ணியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் மணக்கோலம் கொண்டு திருச்செந்தூரில் வேலேந்தி வீரனாய் நின்று கோபம் கொண்டு பழனியில் ஆண்டியாகி சுவாமி மலையில் தகப்பனுக்கே பாடம் சொல்லி திருத்தணியில் கோபம் தணிந்து கடைசியா பழமுதிர் சோலையில் பரஞ்சோதியா நின்னாரு. இப்படி அறுபடை வீடுகளில் வீற்றிருந்து காதல், வீரம், ஞானம், கோபம், அமைதின்னு மனித வாழ்க்கையின் அத்தனை தத்துவங்களையும் சொல்ற நம் முருகனின் 6 கோவில்களை பத்தியும் அங்க நடந்த அனைத்து அற்புதங்களையும் ஒரே வீடியோவுல பார்க்க போறோம். நீங்க ஒரு முருக பக்தராய் இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் சரவணபவன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற முதல் படை வீடு முருகன்னாலே அழகும் அறிவும் நிறைஞ்ச உருவந்தான் நம்ம கண்ணு முன்னால வரும். முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்யறதுதான். இந்த சூர சம்ஹாரம் முருகனோட எல்லா கோயில்கள்லயும் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆனா ஒரே ஒரு படை வீட்டுல மட்டும் வருஷத்துக்கு 3 தடவை சூரசம்ஹாரம் நடக்கும். அது எந்த கோயில்னு தெரியுமா? தமிழகம் முழுக்க நிறைய முருகன் கோயில்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலைங்கிற 6 கோயில்களை மட்டும் படை வீடுன்னு சொல்றோம். அது என்ன படை வீடு? போருக்கு போற தளபதி தன்னோட படைகளோட தங்கி இருக்கிற இடத்த தான் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் படைகளோட தங்கி இருந்த தலம் திருச்செந்தூர் மட்டும்தான். மத்த 5 தலங்களுக்கும் சூரசம்ஹாரத்தோட தொடர்பே கிடையாது. அப்புறம் ஏன் முருகனுக்கு 6 படை வீடு வந்துச்சு தெரியுமா? புலவர்கள் பொதுவா அரசர்கள் கிட்ட போய் தன்னோட புலமைய காட்டி பாட்டு பாடி பரிசு வாங்குவாங்க. அப்படி நல்ல விதமா பரிசு கொடுக்கிற மன்னர்களை பத்தி தன்ன மாதிரி இருக்கிற மத்த புலவர்கள் கிட்ட சொல்லி அவங்களையும் அங்க அனுப்புவாங்க. இப்படி செய்யறதுக்கு தமிழ்ல ஆற்றுப்படுத்துதல்னு பேரு. ஒவ்வொரு புலவர்கிட்டையும் போய் விவரமா சொல்ல முடியாதுன்னு பொருள் கொடுத்து வாழ்வழிக்கிற மன்னர்களை பத்தி நூலாவே எழுதி வச்சிடுவாங்க. அப்படி எழுதப்பட்ட நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்கள்னு பேரு. செந்தமிழ் கடவுளான கந்த கடவுளோட செம்மையான பண்புகளை பாராட்டி அவன்கிட்ட அருள் பெறலாம்னு நக்கீரர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை. தமிழ்ல எழுதின முதல் பக்தி நூல்ங்கிற பெருமையும் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு இருக்கு. ஆற்றுப்படுத்தும் போது பரிசளிக்கிற மன்னன் வாழ்ற ஊரை சொல்லி அங்க போங்கன்னு புலவர்கள் பாடி வைப்பாங்க. ஆனா நக்கீரரோ முருகனை காட்டி ஆற்றுப்படுத்துகிறார். அப்படி ஆற்றுப்படுத்தும் போது முருகப்பெருமான் குடிகொண்ட 6 ஊர்களுக்கு போக சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார். நக்கீரர் குறிப்பிட்ட ஆற்றுப்படை வீடுகள் எண்ணிக்கையில 6 இருந்ததால நாளடைவில பேச்சுவாக்குல மருவி 6 படை வீடுகள்னு மாறி இருக்கு. மனிதன் இந்த பூமியில நிறைவான வாழ்க்கை வாழ ஆரோக்கியம், உறவுகள், பொருளாதாரம், பாதுகாப்பு, ஆளுமை, ஞானம் இதெல்லாம் நிறைவா இருக்கணும். இத பூர்த்தி செய்யும் சக்தியுள்ள இடங்கள்ல ஆறுமுகனோட ஆலயங்கள் 6 படை வீடுகளா இருக்கு. உறவுக்கு திருப்பரங்குன்றம், பாதுகாப்புக்கு திருச்செந்தூர், ஞானத்துக்கு பழனி, ஆரோக்கியத்துக்கு சுவாமிமலை, ஆளுமைக்கு திருத்தணி, பொருளாதாரத்துக்கு பழமுதிர்ச்சோலைன்னு முருகன் 6 தலங்கள்ல பக்தர்களுக்கு கேட்கிற வரம் தர்ற கற்பக விருட்சமா இருக்கான். நாம அந்த 6 படை வீடுகள் பத்தி தனித்தனியா தெளிவா முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வருஷத்துல 3 தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் இடமும் திருப்பரங்குன்றம் தான். ஐப்பசி மாத கந்த சஷ்டி, தை மாத தெப்பத் திருவிழா, பங்குனி மாத பெருவிழான்னு இந்த 3 உற்சவ காலங்கள்லயும் இங்க சூரசம்ஹாரம் நடக்கிறது வழக்கம். அதோட இந்த தலத்துல முருகப்பெருமானுக்கு ஆடு, மயில், யானை, சேவல்னு 4 வாகனங்கள் அமைஞ்சிருக்கு. மதுரையில இருந்து தென்மேற்கு திசையில சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருப்பரங்குன்றம். முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்கள்ல போர் செஞ்சாரு. கடல்ல போர் செஞ்ச இடம் திருச்செந்தூர், நிலத்துல போர் செஞ்ச இடம் திருப்பரங்குன்றம், வானத்துல போர் செஞ்ச இடம் திருப்போரூர். இதுல மாயை அடங்கின இடம் திருச்செந்தூர், ஆணவம் அடங்கின இடம் திருப்போரூர், கண்மம் அடங்கின இடம் திருப்பரங்குன்றம்னு ஞானிகள் சொல்றாங்க. முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற 274 தேவார திருத்தலங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. இந்த தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்,
சுந்தரர், மாணிக்கவாசகர்னு எல்லாரும் போற்றி பாடியிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாற முதல்ல பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசிக்கிறாரு. தாய் மடியில இருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுடுறாரு. புனிதமான மந்திரங்களோட பொருளை குருவின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். மறைமுகமா தெரிஞ்சுக்கிறது சரியான முறை கிடையாது, அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தையும் அதோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசம் செஞ்சிருந்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் இந்த நிகழ்வு உலக நியதிக்கு மாறா அமைஞ்சிட்டதால அது குற்றம்னு ஆயிடுது. இந்த குற்றத்திற்கு பரிகாரம் செய்ய முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்குறாரு. தை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானும் பார்வதியும் முருகப்பெருமான் முன்ன தோன்றி அவரோட தவத்தை மெச்சிருக்காங்க. இவங்க காட்சி கொடுத்த இடம் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோயில். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போற பக்தர்கள் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்கிறது இங்க ஐதீகமா கடைபிடிக்கப்படுது. முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சேனைகளையும் அழிச்சு தேவர்களை காக்குறது தான். அதன்படியே சூரபத்மனை அழிச்சு அவனை சேவலும் மயிலுமா மாத்தி தன்னோட வாகனமும் கொடியுமா ஆக்கிட்டு அருள் செய்கிறாரு. இதனால துன்பத்துல இருந்து விடுபட்ட தேவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்திரன் தன் மகளான தெய்வானைய முருகனுக்கு திருமணம் செஞ்சு தர விரும்புறான். இதன்படிதான் முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சு. இந்த திருமணத்தை பிரம்மதேவர் தான் நடத்தி வச்சிருக்காரு. சூரிய சந்திரர்கள் தீபத்தை தாங்கி நின்னுட்டு இருக்க பார்வதி பரமேஸ்வரரோட பேரானந்த நிலையில நிற்க இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செஞ்சுக்கிட்டதா திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுது. அடுத்து இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இங்க அருள் செய்கிற சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோவில் கருவறை மத்த கோவில்கள் மாதிரி இல்லாம பெரிய அளவுல 5 தெய்வங்களோட இருப்பிடமா இருக்கு. சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன்னு 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டுன ஒரே குடைவரையில அருள்பாலிக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லா முருகன் கோயில்லையும் முருகப்பெருமான் நின்ற கோலத்துல தான் காட்சியளிப்பாரு. ஆனா இங்க அமர்ந்த கோலத்துல, அதுவும் தெய்வானைய மனம் முடிச்சு திருமண கோலத்துல காட்சி தர்றாரு. இவருக்கு பக்கத்திலேயே நாரதர், இந்திரன், பிரம்மா, வீணை இல்லாம நின்ற கோலத்துல சரஸ்வதி, சாவித்ரி ஆகிய தெய்வங்களும் இருக்காங்க. சூரிய சந்திரர்களும் கந்தர்வர்களும் திருமண கோலத்தை வானத்துல இருந்து தரிசிக்கிற விதமா இந்த கருவறை சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்கு கீழே அவரோட வாகனங்களான மயிலும் ஆடோ இருக்கு. இது மற்ற தலங்கள்ல காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி. கருவறையோட இடது பக்கத்துல கிழக்கு பார்த்த மாதிரி மலைய கொடைஞ்சு சத்தியகிரீஸ்வரர் லிங்க திருமேனியா காட்சி தராரு. கருவறையில முருகப்பெருமானோட காலடியில யானை ஒண்ணு இருக்கு. இந்திரனோட மகளான தெய்வானைய வளர்த்த ஐராவதம் யானை தான். அவளை பிரிய மனமில்லாம தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் சேவை செய்ய இங்கேயே தங்கிட்டதா சொல்றாங்க. இங்க இருக்கிற துர்க்கையம்மன் சன்னதிக்கு எதிரில தான் கொடிமரமும் ராஜகோபுரமும் இருக்கு. கருவறையில துர்க்கைக்கு இடதுபுறமா கற்பக விநாயகர் கையில கரும்போட தாமரை மலர் மேல அமர்ந்த நிலையில காட்சி தர்றாரு. அவரை சுத்தி பல ரிஷிகள் வணங்கினபடி காட்சி தர்ற இந்த அமைப்பு வேற எந்த கோயில்லையும் கிடையாது. இந்த கோவில்ல கருவறைக்கு மேல விமானம் இல்லாததால மலையையே விமானமா வணங்குறாங்க. சிவபெருமான் மலை வடிவத்திலேயே இங்க அருள் செய்யறாரு. இந்த கோயிலின் கோபுர வாசலுக்கு முன்னால சுந்தரபாண்டியன் மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தோட தூண்கள்ல எல்லாம் யாளிகள், குதிரை வீரர்கள், சிவபெருமானோட திரிபுர தகனம், நர்த்தன விநாயகர், துர்க்கை, தெய்வானை, வீரபாகு தேவர், தெய்வானையோட திருமண கோலம்னு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கு. இந்த மண்டபத்தை அடுத்து 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் கல்யாண மண்டபமும் இருக்கு. கல்யாண மண்டபத்தோட கிழக்கு பகுதியில லட்சுமி தீர்த்தமும் மேற்கு பகுதியில பிரம்மனால உண்டாக்கப்பட்ட பிரம்மகூபம்ங்கிற சந்நியாச கிணறும் அமைஞ்சிருக்கு. இந்த கிணத்துல மூழ்கி கோவிந்தராத்துவஜன்கிற பாண்டிய மன்னனுக்கு வெண்குஷ்ட நோய் நீங்கினதா வரலாறு சொல்லுது. இப்பவும் நீரிழிவு முதலான நோய்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்துல நீராடுனா நீங்கிடும்னு பக்தர்கள் சொல்றாங்க. இந்த தீர்த்த நீர் தான் அபிஷேகத்துக்கு பயன்படுது. கல்யாண மண்டபத்துக்கு அடுத்து கொடிமர மண்டபம் இருக்கு. இங்க கொடிமரத்துக்கு முன்ன மயில், நந்தி, மூசிகம்ங்கிற 3 வாகனங்கள் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான அம்சமா இருக்கு. கொடிமர மண்டபத்துக்கு பக்கத்துல மகா மண்டபம் இருக்கு. இந்த மகா மண்டபத்தோட முகப்புல நந்திகேஸ்வரர் அவரோட மனைவி காளகண்டியோட இருக்கிறாரு.
திருப்பரங்குன்றத்துல பிரகாரம் கிடையாது. சிவனே மலை வடிவமா இருக்கிறதாலையும் குடைவரை கோயிலா இருப்பதாலையும் இங்க பிரகாரம் இல்ல. மலையை சுத்தி கிரிவலம் மட்டும்தான் போக முடியும். அம்பாள் ஆவுடைய நாயகி தனிச்சன்னதியில தெற்கு பார்த்து இருக்காங்க. இங்கதான் சூரசம்ஹாரத்தப்போ சுப்பிரமணியர் வேல் வாங்குவாரு. சுப்பிரமணியரோட தரிசனத்துக்காக தேவர்களும் மகரிஷிகளும் வெண்ணிற மயில்களா மாறி இங்க வசிக்கிறதா சொல்றாங்க. சுப்பிரமணியரோட கோயிலுக்கு எதிர ஆதி சொக்கநாதர் இருக்காரு. இங்க இவர் தான் பிரதான மூர்த்தி. விழா காலங்கள்ல இவருக்கு தான் கொடியேத்துறாங்க. இருந்தாலும் முருகனும் சிவபெருமான் வடிவம்ங்கிறதால அவர் தான் வீதி உலா வர்றாரு. பொதுவா எல்லா கோவில்கள்லயும் மகாவிஷ்ணுவுக்கு எதிரில அவரோட வாகனமான கருட பகவான் கைகூப்பி வணங்கினபடி இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல மகாவிஷ்ணுவுக்கு எதிர்க்க சிவபெருமான் இருக்காரு. கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்துல கார்த்திகை முருகனுக்கு பக்கத்துல வடக்கு நோக்கி இருக்காரு. இங்க சிவபெருமானுக்கு எதிர பவளக்கனிவாய் பெருமாள் மகாலட்சுமியோட அமர்ந்த கோலத்துல இருக்காரு. சிவனுக்கு எதிர நந்தி இல்ல, பெருமாளுக்கு எதிர கருடன் இல்ல. நேருக்கு மாறா சிவனும் பெருமாளும் எதிர இருக்காங்க. அதனால இந்த கோயில் மால்விடை கோயில்னு அழைக்கப்படுது. இந்த பவளக்கனிவாய் பெருமாள் தான் மதுரையில நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சொக்கருக்கு மீனாட்சிய தாரை வார்த்து கொடுக்க போவாரு. ஆரம்ப காலத்துல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னால இருக்கிற தென்பரங்குன்றம் குடவரை கோயில் தான் பிரதான கோயிலா இருந்திருக்கு. இந்த கோயில் சேதமடைஞ்சதுனால மறுபக்கத்துக்கு மாத்தி முருகப்பெருமான வடக்கு திசை பார்த்த மாதிரி திருப்பி அமைச்சிருக்காங்க. அதனால திருப்பிய பரங்குன்றம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்குல திருப்பரங்குன்றம்னு மருவி இருக்குன்னு சொல்றாங்க. அருணகிரியார் தன் பாடல்கள்ல தென்பரங்குன்றுரை பெருமாளேன்னு தான் பாடியிருக்காரு. இப்பவும் இங்க மூலவர் சிவபெருமான் தான். முருகன் தெய்வானைய திருமணம் செஞ்ச தலம்ங்கிறதால முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலா இது மாறிடுச்சு. அறுபடை வீடுகள்ல இங்க மட்டும்தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்யறது கிடையாது. இவருக்கு புனுகு மட்டும்தான் சாத்தப்படுது. முருகன் குடைவரை மூர்த்தியா இருக்கிறதாலதான் இந்த ஏற்பாடு இங்க இருக்கு. புரட்டாசி மாதத்துல வர்ற கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகன்ட்ட இருக்கிற வேலை மலையில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு அபிஷேகம் செய்வாங்க. ஆறுபடை வீடுகள்ல வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது இந்த கோயில்ல மட்டும்தான். வேலுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு வேலுடன் முருகன் இங்க வந்து அமர்ந்ததுதான் காரணம். திருப்பரங்குன்றத்தோட அடிவாரத்துல கிழக்கு பக்கமா சரவண பொய்கை அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் தன்னோட வேலை வச்சு இந்த பொய்கைய உருவாக்கி இருக்காரு. யாருக்காக தெரியுமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சிவபெருமானையே எதிர்த்த நக்கீரருக்காகத்தான். அது என்ன வரலாறுன்னு தெரியுமா? தருமையோட பாடல் பிழையா இருந்ததுக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேசினாரு நக்கீரர். இதனால நக்கீரருக்கு தோஷம் உண்டாயிடுது. அந்த தோஷம் போறதுக்காக திருப்பரங்குன்றம் வந்து சிவபூஜைய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு நக்கீரர். அப்ப ஒரு நாள் ஒரு அதிசய காட்சிய பாக்குறாரு. மரத்துல இருந்து நீர்ல விழுந்த இலை ஒண்ணு பாதி மீனாவும் பாதி பறவையாவும் மாறி இருக்கு. மீன் தண்ணிக்கு இழுக்க பறவை தரைக்கு இழுக்குது. இதனால உண்டான சத்தத்துல நக்கீரரோட சிவபூஜை பாதியிலேயே கலைஞ்சிடுச்சு. சிவ அபராதம் செஞ்சிட்டதா சொல்லி நக்கீரரை கற்கிமுகிங்கிற பூதம் ஒண்ணு சிறையில அடைச்சிடுது. அதுவரைக்கும் 999 பேரை பிடிச்சு வச்சிருந்த அந்த பூதம் 1000 நபர்கள் ஆனதும் அவங்கள கொன்னு திங்க போறதா சொல்லிட்டு இருந்திருக்கு. நக்கீரர் 1000வது நபரா சிறைக்கு வந்ததும் சிவ அபவாதம் செஞ்சு பிடிபட்ட மத்தவங்க எல்லாரும் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நக்கீரர் முருகப்பெருமான நினைச்சு திருமுருகாற்றுப்படை பாடுறாரு. அவரோட தமிழ்லையும் பக்தியிலையும் மகிழ்ந்து போற முருகப்பெருமான் தன்னோட வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செஞ்சிடுறாரு. நக்கீரர் உள்ளிட்ட 1000 பேரையும் விடுதலையும் செஞ்சிடுறாரு. நக்கீரர் பூதம் தீண்டின பாவம் போக கங்கையில நீராடணும்னு முருகன் கிட்ட சொன்னதும் அவர் தன்னோட வேலை ஒரு பாறை மேல எரிஞ்சு கங்கை நதிய வர வச்சிருக்காரு. அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம்னு இப்பவும் இருக்கு. இது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் அருள் செய்யறாங்க. திருப்பதி மாதிரியே திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தாலும் வாழ்க்கையில திருப்பம் வருங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிறதுக்கு முருகப்பெருமானோட கோவில்கள் எல்லாம் சிறு குன்றுகள் மேலேயோ மலை மேலேயோ தான் இருக்கும். ஆனா 2வது படை வீடான திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர்னு சொன்னதையுமே சூரசம்ஹாரம், கடல் குளியல், நாளிக்கிணறு, இலை விபூதி, கந்த சஷ்டி விரதம் இது எல்லாம் தான் நினைவுக்கு வரும். ஒரு மூலவருக்கு பதிலா 2 மூலவர்கள் இந்த கோவில்ல இருக்காங்க.
முருகப்பெருமான இந்த தலத்துல எப்படி வழிபட்டா நம் பிரார்த்தனை நிறைவேறும்? மூலவருக்கு பூஜை நடக்கிறதுக்கு முன்ன காவல் தெய்வத்துக்கு தான் முதல் பூஜை செய்யறாங்க. அது ஏன் தெரியுமா? இது தவிர நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகள் திருச்செந்தூர் கோயில்ல இருக்கு. அது என்னென்ன தெரியுமா? வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் ஓம் பிரணவத்தை அடிப்படையா வச்சு வாஸ்து லட்சணங்களோட கட்டமைக்கப்பட்டிருக்கு. கோயில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடனும் அமைஞ்சிருக்கு. கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேல 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்தோடவும் இருக்கு. இந்த கோபுரம் 9 தளங்களை கொண்டு அமைஞ்சிருக்கு. இதோட 9வது மாடத்துல கடிகார மாளிகை இருக்குது. எல்லா கோவில்கள்லயும் ஒரு மூலவர் தான் இருப்பார். ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் 2 மூலவர்கள் இருக்காங்க. முருகப்பெருமானே பாலசுப்பிரமணிய சுவாமின்னும் சண்முகர்னும் 2 மூலவர்களாக திருச்செந்தூர்ல அருள்பாலிக்கிறாங்க. கோயிலின் பிரதான சன்னதியில மூலவர் சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியாக நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு. 4 கரங்களோட நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கும் சுப்பிரமணியரின் அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. இடது பக்கத்துல ஒரு கை இடுப்புலையும் மற்றொரு கையில ஜபமாலையும், வலது பக்கத்துல ஒரு கையில வேலும் இன்னொரு கையில பூவும் வச்சு சுப்பிரமணியர் காட்சி தர்றாரு. திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன்னாடி உள்ள இடம் மணியடின்னு அழைக்கிறாங்க. இங்க நின்னு பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்யறது சிறப்புன்னு சொல்றாங்க. சண்முகர் தெற்கு நோக்கி காட்சி தர்றாரு. சுப்பிரமணியருக்கு தினமும் வெண்ணிற ஆடையும் சண்முகருக்கு தினமும் பச்சை நிற ஆடைகள் மட்டுமே அணிவிக்கிறாங்க. மூலவருக்கு குமார தந்திர முறையிலையும் சண்முகருக்கு சிவ ஆகம முறையிலையும் பூஜைகள் நடக்குது. இந்த கோயில்ல சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள்னு 4 உற்சவர்கள் இருக்காங்க. இதுல குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கிறாங்க. சன்னதிக்கு அடுத்து இடது புறத்துல சின்ன வாசலை கொண்ட துவார பாலகர் வீர மகேந்திரர் சன்னதி இருக்குது. மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு. 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ள போனா முருகன் பூஜை செய்த பஞ்ச லிங்கங்களை பார்க்கலாம். இந்த அறைக்கு பாம்பறைன்னு ஒரு பெயர் உண்டு. இங்க வரும் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அழிக்கும் சக்தியை கொண்ட இந்த 5 லிங்கங்களை வணங்கிட்டு போறாங்க. இந்த 5 லிங்கங்களும் ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று ஆகிய 5 சக்திகளை குறிக்குது. 6 முகங்கள், 12 கரங்களோட இருபுறங்களிலும் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவியானையோட காட்சி தர்ற சண்முகநாதரின் சன்னதியும் இந்த திருத்தலத்துல இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகநாதரின் பின்புறத்தில் உள்ள ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும், இடதுபுறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும், வலதுபுறத்தில் உள்ள லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பது இந்த கோயிலின் சிறப்பு அம்சமாகும். இந்த 8 திசைகளின் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்ததற்கு சமமாக நினைக்கிறாங்க. இந்த தலத்தை வீரபாகு சேத்திரம்னு சொல்லுவாங்க. அர்த்த மண்டபத்துல வீரபாகு, வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குறாங்க. செந்திலாண்டவருக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைச்சு வழிபடுறாங்க. திருச்செந்தூர்ல இப்படி வழிபட்டாதான் நம் பிரார்த்தனை முழுமையடையும். முருகன் சன்னதியில முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலையும் மற்ற லிங்கங்களை மனதாலையும் பூஜிக்கணும். அப்பதான் நம்மோட பிரார்த்தனை நிறைவேறும். அஷ்டலிங்கங்கள்ல பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏன்னா முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்யறதா ஐதீகம். அடுத்து தல வரலாற பார்க்கலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டாங்க. அவர்களோடு வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கே வந்தார். இந்த வேளையில முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்துல தவம் இருந்தாரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கினார். இவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டார் முருகன். அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். ஆனா அசுரன் சூரபத்மனோ அதை நிராகரிச்சுட்டான். அதோட வீரபாகு தேவரை மரியாதை குறைவாக நடத்தி அனுப்புனான்.
சூரபத்மன் மீது படையெடுத்து போரிட முருகப்பெருமான் போகும்போது வழியில் எதிர்ப்பட்ட தாரகாசுரனையும் அவனுக்கு துணையாக நின்ற கிரவஞ்ச மலையையும் அழிச்சிட்டாரு. அதன் பிறகு சிக்கல் என்னும் இடத்தில் அம்பிகையிடம் வேல் வாங்கி சூரபத்மன் மீது போர் தொடுத்தார். சூரபத்மன் அப்போ முருகப்பெருமானுக்கு எதிரில மாமரமாக நின்னா. சூரபத்மனை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால இரு கூறாக பிளந்து அவனை ஆட்கொண்டாரு. மாமரம் இரண்டாக பிளந்தது. பிளந்த உடனேயே ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறிடுச்சு. மயில வாகனமாகவும் சேவல கொடியாகவும் தாம் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடுங்கிற இடம். இப்போ இந்த பகுதி மணப்பாடுன்னு அழைக்கப்படுது. எதிரின்னு அழிச்சிட்டு போகாம அவனையும் ஆட்கொண்டு தன்னோடையே வச்சுக்கிட்டாரு. அதுதான் முருகன். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டி கேட்டாரு. அதன்படி முருகனும் இங்க தங்கினார். வியாழ பகவான் விஸ்வகருமாவை அழைச்சு இங்கு கோவில் எழுப்பினாரு. வியாழ பகவானால பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். அதனால திருச்செந்தூர் வியாழ சேத்திரம்னு போற்றப்படுது. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர்னு அழைக்கப்பட்டார். பிற்காலத்துல இந்த பெயரே செந்தில்நாதர்னு அறிவிருச்சு. இந்த தலமும் திரு ஜெயந்திபுரம்னு அழைக்கப்பட்டு திருச்செந்தூர்னு அறிவிருச்சு. அடுத்து கோவில் அமைப்ப பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. 150 அடி உயரம் கொண்ட இந்த கோயில் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் அசுரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு இந்த தலத்துல பூஜை செய்தாருன்னு கந்த புராணம் தெரிவிக்குது. தலையில சிவயோகி போல ஜடா மகுடமும் வச்சிருக்காரு. முருகப்பெருமான் சிவபூஜை செய்த கோலத்துல காட்சி தருவதால கையில தாமரையோட காட்சி தர்றாரு. இவருக்கு இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கம் இருக்குது. இவருக்கு முதல்ல தீபாராதனை காட்டின பின்னாடிதான் முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலையும் சுவாமிக்கு பின்புறம் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களும் இருட்டுல இருப்பதால தீபாராதனை காட்டும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு திசை பார்த்து காட்சி தர்றாரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கணும். ஆனா இந்த பகுதியில கடல் இருக்கிறதால மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமா இருப்பதால எப்பவும் அடைக்கப்பட்டிருக்கு. கந்தர் சஷ்டி விழாவுல முருகன் தெய்வயானை திருக்கல்யாணத்தப்ப நள்ளிரவு ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறந்திருக்கும். இந்த தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில இருக்கு. மற்ற 5 மலை கோயில்களாக அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்துல வள்ளி குகை இருக்கு. இந்த குகைக்கு முன்னாடி இருக்க சந்தன மலையில தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் முதல்ல கடல்ல குளிச்சிட்டு வர்றது வழக்கம். அதுக்கு பின்னாடி பக்தர்கள் பக்கத்தில் உள்ள நாளி கிணறு தண்ணீரிலையும் குளிக்கிறாங்க. கடலோரத்துல இருக்க இந்த கிணற்று தண்ணீர் மட்டும் உப்பு சுவையில்லாம குடிக்கிறதுக்கு ஏற்ற சுவையான நீரா இருக்கிறது இங்குள்ள அதிசயம். கடல்ல குளிச்சிட்டு இந்த நாளி கிணற்றுல குளிச்சா தீராத வியாதி குணமடையும்னு இங்க வர்ற பக்தர்கள் நம்புறாங்க. 24 அடி ஆழமுடைய இந்த நாளி கிணற்றுல எப்பவுமே தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கு. சூரபத்மனோட போரிட சுப்பிரமணியரோட வந்த படை வீரர்கள் தாகம் தணிப்பதற்காக அவர் கடலோரத்துல இந்த கிணற்றை உண்டாக்கியதால இந்த தண்ணீர் சுவையாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருக்குதுன்னு வரலாறு சொல்லுது. பக்தர்கள் இந்த கிணற கந்த புஷ்கரணின்னு அழைக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே தூண்டுகை விநாயகர் சன்னதிய பார்க்கலாம். அடுத்து அழகிய கலை சிற்பங்களை கொண்ட சண்முகர் மண்டபம் இந்த கோயிலுக்கு தனி சிறப்பை கொடுக்குது. இந்த மண்டபம் 120 அடி நீளத்தையும் 86 அடி அகலத்தையும் கொண்டது. 124 தூண்கள் இந்த மண்டபத்தை தாங்குது. சங்க இலக்கியங்கள்லயும் சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டுள்ள இந்த கோயில் 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையானதாக வரலாற்று ஏடுகள் இருக்கு. புறநானூற்றுல இது வெண்டலை புணரி, அலைகுடம், செந்தில் நெடுவேல் துறைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொலைவுல இருந்து வரும் பக்தர்கள் இந்த மண்டபத்துல தங்கிட்டு போறாங்க.
தீராத வியாதி குணமடைய பல கோடி பக்தர்கள் திருச்செந்தூரை நம்பி நாடி வர்றாங்க. இந்த மண்டபத்துக்கு அடுத்து இடும்பன் சன்னதிய பார்க்கலாம். அகஸ்திய முனிவரின் சிஷ்யனான இடும்பன் சுப்பிரமணியரோட கடுமையாக போர் செஞ்சு தோற்று போனான். அதன் பிறகு அவருடைய அபார சக்தியை தெரிஞ்சு கொண்ட இடும்பன் சுப்பிரமணியரை மனமுருகி பிரார்த்தனை செய்தான். இடும்பனோட பிரார்த்தனையை மெச்சிய சுப்பிரமணியர் அறுபடை வீடுகள்லயும் தன்னுடைய சன்னதிக்கு முன்னால இடும்பனின் சன்னதி இடம்பெற வேண்டும் என்றும் தன்னை நாடி வரும் பக்தர்கள் முதல்ல இடும்பனை தரிசிக்கணும்னு வரத்தை கொடுத்தாரு. அடுத்து இந்த கோயிலின் திருவிழாக்களை பார்க்கலாம். பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. மற்ற முருகன் தலங்கள்ல கந்தசஷ்டி விரதம் 6 நாட்கள் மட்டுமே நடத்தப்படுது. சில தலங்கள்ல சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தோட சேர்த்து 7 நாட்கள் நடத்துவாங்க. ஆனா திருச்செந்தூர்ல கந்தர் சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம். 7ஆம் நாள்ல முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணம். அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்துல ஊஞ்சல் சேவைன்னு இந்த விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுது. அடுத்து சஷ்டி யாகத்தை பார்க்கலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி விழாவின் முதல் நாள் அதிகாலையில ஹோம மண்டபத்துக்கு மூலவரோட பிரதிநிதியாக வள்ளி தெய்வயானையோட ஜெயந்திநாதர் எழுந்தருளுவாரு. அர்கோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்துல முருகனின் வெற்றிக்காக யாகம் துவங்கும். குண்டத்தை சுற்றிலும் சிவன், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வயானை, மகாவிஷ்ணு, விநாயகர், சப்த குருக்கள், வாஸ்து பிரம்மா, தேவர்கள், சூரியன், அஷ்டதிக் பாலகர்கள், துவார பாலகர்கள்னு அனைத்து தேவதைகளையும் கும்பத்துல எழுந்தருள செய்வாங்க. உச்சிக்காலம் வரை நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்துக்கு எழுந்தருளுவாரு. 6ஆம் நாள் அன்னைக்கு வள்ளி தெய்வயானை இல்லாம தனியா கடற்கரைக்கு வந்து சூரனை சம்ஹாரம் செய்வார். அதன் பிறகு வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வயானையோட யாகசாலைக்கு திரும்புவாரு. போரில வெற்றி கண்ட பெருமான தேவர்கள் இந்த தலத்துலதான் பூஜை செஞ்சாங்க. சுகபிரம்மரிசி, வெள்ளை யானை இவங்கெல்லாம் பூஜை செஞ்சு பேரு பெற்ற தலம் இது. இவங்க மட்டும் இல்லாம குமாரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கரபாண்டியனின் மகள் உள்ளிட்ட பலர் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றனர். இந்த தலத்துக்கு திருச்செந்தூர அலைவாய், திருசீர் அலைவாய், வெற்றி நகர், வியாழசேத்திரம், அலைவாய் சேரல், செந்தில், திரிபுவள மாதேவி, சதுர்வேதி மங்கலம், சிந்துபுரம், ஜெயந்திபுரம், வீரபாகுபட்டினம்னு திருச்செந்தூர் முன்பு அழைக்கப்பட்டிருக்கு. முருகனுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் செய்யறாங்கன்னு பார்க்கலாம். முருகன், மால், ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்கள் இந்த தலத்துல இருக்கு. மூலவருக்கு போற்றிமார், சண்முகருக்கு திரி சுதந்திரர், திருமாலுக்கு வைணவர்கள் தனித்தனியே 3 இடங்கள்ல நைவேத்தியம் தயாரிக்கிறாங்க. முருகனுக்கு தினமும் 9 கால பூஜை நடக்குது. மூலவருக்கான நைவேத்தியங்கள்ல புளி, காரம் இதெல்லாம் சேர்க்கறதே இல்ல. சண்முகருக்கான நைவேத்தியங்கள்ல காரம், புளி இதெல்லாம் இருக்கும். பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினை மாவு, நெய் சாதம், வேக வச்ச பாசிப்பருப்பு, வெள்ளம் கலந்த உருண்டைன்னு விதவிதமான நைவேத்தியங்கள் படைக்கப்படுது. உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறு, மோர்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளிச்ச பின்னாடிதான் மூலவருக்கு போற்றிகள், பூஜைகள் தொடங்குவாங்க. திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சதும் மணி அடிக்கும். அதன் பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 250 ஆண்டுகள் பழமையான 100 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9வது அறையில பொருத்தப்பட்டிருக்கு. உச்சிக்கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்துல பால், அன்னம் எடுத்துக்கிட்டு போய் கடல்ல கரைக்கிறாங்க. இந்த பூஜைய கங்கா பூஜைன்னு சொல்றாங்க. உதய மார்த்தாண்ட பூஜையப்ப தோசை, சிறுபருப்பு கஞ்சி இதெல்லாம் நைவேத்தியத்துல இடம்பெறுது. இரவு நேர பூஜையில பால், சுக்கு, வெந்நீர் இதெல்லாம் நைவேத்தியம் பண்றாங்க. அடுத்து ரகசிய தீபாராதனைய பார்க்கலாம். மூலவரின் தலைக்கு மேல பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்ன கட்டி தொங்க விட்டு அதுல பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பால் தாரதாரையா மூலவரின் மேல விழ செஞ்சு சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோயிலின் சிறப்பு.
இரவு சுமார் 9:45 மணிக்கு சாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுறாங்க. பிறகு ஆறுமுகனின் முன்னாடி பள்ளியறை சொக்கர வச்சு தீபாராதனை செய்வாங்க. இத ரகசிய தீபாராதனைன்னு சொல்றாங்க. உலோக திருமேனியான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடக்கும். இதுல விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இலை விபூதிக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கலாம். தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம். செந்தூர்ல தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருக்காங்கிறது ஐதீகம். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகள்ல வச்சு தர்றதுதான் இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தன் 12 கரங்களால விஸ்வாமித்திரரோட காசநோயை நீங்கிறதுக்கு திருநீர் அளித்ததோட தாத்பரியம் இது. சூரபத்மன் வதம் முடிஞ்ச பின்னாடி முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளினால விபூதி பிரசாதம் வழங்கினாருன்னு சொல்றாங்க. அடுத்து பிரார்த்தனைய பார்க்கலாம். திருமண தடை உள்ளவங்க இந்த தல முருகனை வேண்டிக்கிட்டா நல்ல வரன் அமையும். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க. ஒரு நாள் உபவாசம் இருந்து திருச்செந்தூர் தலத்துல வழிபட்டா ஒருவர் வாழ்நாள்ல பிறப்பு முதல் இறப்பு வரை தவம் செய்த பலனை பெற்று விடலாம்னு சித்தர்கள் பலர் சொல்லி இருக்காங்க. அடுத்து திருச்செந்தூரின் சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம். இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும். தமிழகத்துல முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரங்கள்ல திருச்செந்தூரும் ஒண்ணு. முருகனோட அறுபடை வீடுகள்ல இது 2வது படை வீடுன்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் முதல் படை வீடுங்கிற குறிப்புகளும் இருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம்ங்கிற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு. முருகன் சிவந்த நிறமுடையவன். அவன் உறைந்துள்ள தலம்ங்கிறதால தான் இந்த தலத்துக்கு செந்தில்ங்கிற பெயர் வந்தது. முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான். திருச்செந்தூர்ல தான் இந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. அதனால முருகனின் தலங்கள்ல திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதுன்னு சொல்றாங்க. திருச்செந்தூர் ஊர் மத்தியில சிவகொழுந்தீஸ்வரர் கோயில் இருக்கு. இதுதான் ஆதிமுருகன் கோவில்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. முருகப்பெருமானோட போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள்னு அழைக்கப்பட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி ஜக்கம்மாவும் செந்தில் ஆண்டவருக்கு ஏராளமான நகைகள் காணிக்கையாக வழங்கி இருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாள அர்ப்பணித்தாங்க. அவர்களது சமாதி நாளிக்கிணறு பக்கத்துல இருக்கு. கோவில் திருப்பணி செய்த துறவிகள்ல காசி சுவாமி கிபி 1882 வசந்த மண்டபம் கட்டினாரு. மௌன சுவாமி 1895 மண்டபத்தை கட்டி முடிச்சாரு. வள்ளி நாயக சுவாமி கிரிப்பிரகாரத்துக்கு தகர கொட்டகை அமைச்சாரு. ஆறுமுக சுவாமி கோயிலுக்குள்ள கருங்கல் தூண்கள் அமைச்சாரு. தேசியமூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை கட்டினாரு. கிறிஸ்தவ மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவு முறை சொல்லி அழைக்கிறாங்க. திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல் பட்டினத்தில் வசித்த சீதக்காதிங்கிற வள்ளல் நன்கொடை கொடுத்திருக்கிறாரு. அதனால திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா திகழுது. செந்தில் ஆண்டவருக்கு அருமுக நயினாருன்னு பேரு இருக்கு. திருச்செந்தூர் தாலுகா பகுதியில வாழும் பலருக்கு நயினாருன்னு பேர் வச்சிருக்கிறத பாக்கலாம். இஸ்லாமியரும் நயினாருன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த தலத்தில் கோவில் வெளி பிரகாரங்களில் தூண்கள்ல கந்தசஷ்டி கவசம் எழுதப்பட்டிருக்கு. அது போல உள் பிரகாரங்கள்ல தல வரலாற்றை கூறும் வரைபடங்களை அமைச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் தங்க தேரில அருங்கோண வடிவத்துல அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் இருக்கு. சஷ்டி தகடுகள்ல எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவ. கந்த சஷ்டின்னா கந்தவேலுக்குரிய 6வது நாள்னு பொருள். மாறாத உடல் அழகும் மாறாத உள்ளத்தழகும் என்றும் இளமை நிலையும் கொண்டு அருள்பவன் தான் முருகன். சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம், பச்சை 5 நிறங்கள் கொண்ட வண்ண மயிலேறி வருபவன் திருமுருகன். யோகம், போகம், வேகம்னு 3 வகை வடிவங்களை கொண்டு அருள்பவன் முருகன். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தற்போது சுமார் 30 கோடியா அதிகரிச்சிருக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு ISO தர சான்றிதழ் பெறப்பட்டிருக்கு. சூர சம்ஹாரம் முடிஞ்சதும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தாரு. அதை உணர்த்தும் வகையில இப்பவும் மூலவர் சிலையின் வலது கையில தாமரை மலர் இருக்கு. திருச்செந்தூர்ல கருவறைக்கு எதிரே 2 மயில்கள், 1 நந்தி இருக்கு. அது ஏன் தெரியுமா? முருகனுக்கு ஏற்கனவே 1 மயில் வாகனமாக இருக்கு. அப்புறம் சூரனை பிளந்ததும் ஒரு பகுதி மயிலாகவும் மறுபகுதி சேவல் கொடியாகவும் ஆச்சு இல்லையா?
சூர சம்ஹாரம் முடிஞ்சதும் ஏற்கனவே இருந்த மயிலோட இந்த மயிலும் சூரனும் சேர்ந்து வந்து திருச்செந்தூர்ல 2 மயில்களா நின்னுருச்சு. சூர சம்ஹாரத்துக்கு முன்பு வரை இந்திரனே முருகனுக்கு மயில் வாகனமாக இருந்தான். முருகன் சூரனை வென்றதும் இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுத்துட்டு மயிலாக மாறிய சூரனையே தன் வாகனமாக கொண்டார். பஞ்ச லிங்கங்களை வச்சு முருகன் பூஜை செய்யும் கோலத்துல இருக்காரு. அதனால சிவனுக்குரிய நந்தி மயில்களுடன் சேர்ந்து கருவறைக்கு எதிரில இருக்குது. திருச்செந்தூர்ங்கிற சொல்லுக்கு புனிதமும் வளமும் மிகுந்த வெற்றி நகரம்னு பொருளுண்டு. செல்வமும் அருள் வளமும் அளிக்க வெள்ளது திருச்செந்தூர். இந்த திருநகர்ல முருகப்பெருமான் ஜெயமூர்த்தியாகவே திகழ்றாரு. போரில் அசுரர்களை அளித்த முருகப்பெருமானின் வேலாயுதம் பக்தர்களின் பகையையும் அழித்து வருதுங்கிறதுல எந்த ஐயமும் இல்ல. இந்த நிகழ்ச்சியை உறுதி செய்யும் வகையில் படித்தோரை பரவசமடைய செய்யும் திருமுருகாற்று படையில வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. திருச்செந்தூர் குறித்து வழங்கும் பதிகங்களும் புராணங்களும் பிரபந்தங்களும் ஏராளம். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூர சம்ஹாரம்ங்கிறது பழமொழி. மாமரமாய் காட்சியளித்த சூரபத்மனை கொள்வதற்காக முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவிய போது அதன் கொடூரம் தாங்காம கடலும் பின்வாங்கியதாக அருணகிரிநாதர் தனது திருப்புகழ்ல குறிப்பிட்டிருக்காரு. திருச்செந்தூர் முருகனே போற்றிங்கிற தலைப்புல அருணகிரிநாதர் 83 திருப்புகள் பாடியிருக்காரு. இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும்ங்கிறது ஐதீகம். அருணகிரிநாதர் தன் பாடல்கள்ல பல இடங்கள்ல திருச்செந்தூரை குறிப்பிட்டிருக்காரு. அவர் திருச்செந்தூர மகா புனிதம் தாங்கும் செந்தில்னு போற்றியிருக்காரு. அடுத்து கோவில் திறக்கும் நேரத்தை பார்க்கலாம். காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். கந்தர் சஷ்டி விரத காலங்கள்ல அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்படுது. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் சரிதத்தை எழுதுவோரும் படிப்போரும் கேட்போரும் நீங்காத செல்வங்களை பெற்று வாழ்ந்திருப்பாருன்னு சூதம முனிவர் சொல்லியிருக்காரு. இந்த பதிவை கேட்கும் எல்லாருக்கும் செந்தில் ஆண்டவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞான குருவாக முருகன் அருளாட்சி புரியும் 3ஆம் படை வீடு பழனி. பழனி மலையில முருகனுக்கு ஏன் 6 கால அலங்காரம் நடக்குது? அதோட தத்துவம் என்ன? பழனி முருகன் கையில வச்சிருக்க தண்டத்தின் மேல கிளி இருக்கு. அது ஏன் தெரியுமா? நவபாஷான சிலையின் ரகசியம், தங்கத்தேர் உருவான வரலாறு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எத்தனை தடவை பழனிக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உச்சக்கட்ட ரகசிய பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய கோவில்னா அது பழனி ஆண்டவன் சன்னதிதான். தமிழகம் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் உள்ள மக்களால வணங்கப்படும் தெய்வம் பழனி முருகன். புராண காலத்திலும் சங்க காலத்திலேயும் ஏராளமான பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கேயும் இருக்கு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்கள்ல இங்க கிரிவலம் செய்யறது சிறப்பு. இது தவிர எல்லா நாட்கள்லயும் கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துதான் படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்துல உள்ள மலை கோயிலுக்கு 693 படிக்கட்டுகள் ஏறினா கோயில அடையலாம். மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்குது. பழனின்னு சொன்னதும் எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ஆண்டியின் கோலத்துல தண்டாயுதபாணியின் உருவமும் அவர் குடிகொண்டுள்ள கோவிலும் தான். ஆனா முருகனின் 3வது படைவீடு மலையில் உள்ள கோவில் இல்ல, பழனிமலை அடிவாரத்துல இருக்க திரு ஆவினன்குடி கோவில் தான். பழனிமலை கோயிலுக்கும் காலத்தால் முந்தியது திரு ஆவினன்குடி. திருமுருகாற்று படையில நக்கீரர் பாடிய வீடும் இதுதான். நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால கோபம் கொண்ட முருகன் மயில் மீதேறி இந்த தலத்துக்கு வந்தாரு. சிவனும் அம்பிகையும் சமாதானம் செய்தும் விடாப்பிடியாக தான் அங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிட்டாரு. இந்த இடத்துல பிற்காலத்துல முருகனுக்கு கோயில் கட்டுனாங்க. முருகனை சமாதானம் செய்ய வந்த ஔவையார் பழம் நீயே ஞான வடிவானவன்னு சொன்ன ஆறுதல் வார்த்தையால அந்த பெயரே பிற்காலத்துல பழனின்னு அறிவிருச்சுன்னு பழனி ஸ்தல புராணம் சொல்லுது. திரு ஆவினன்குடி கோயில் பழனிமலை அடிவாரத்துல வையாபுரி ஏரிக்கரையில அமைஞ்சிருக்கு.
மயில் மீது அமர்ந்த கோலத்துல குழந்தை வடிவாக காட்சி தருவதால வள்ளி தெய்வ அணை கிடையாது. இந்த குழந்தை வேலாயுதர திரு என்னும் மகாலட்சுமி, ஆ என்னும் காமதேனு, இனன் என்னும் சூரியன், கூ என்னும் பூமாதேவி, டி என்னும் அக்னி, இந்த ஐவரும் முருகனை வழிபட்டதால இந்த தலத்துக்கு திரு ஆவினன்குடின்னு பெயர் உண்டாச்சு. இவங்களுக்கு இந்த கோயில்ல தனி சன்னதி இருக்கு. சரி, மலை மீதுள்ள தண்டாயுதபாணி திருக்கோயில் எப்போ உண்டாச்சுங்கிற கேள்வி பலருக்கும் வரும். இதுக்கும் ஒரு கதை உண்டு. பொதிகை மலையில வந்து தங்கிய அகத்திய முனிவர் தனது சீடரான இடும்பாசுரனை கைலைக்கு போய் அங்க முருகப்பெருமானுக்குரிய கந்த மலையில சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரிங்கிற 2 சிகரங்களையும் தன்னோட வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி சொன்னாரு. சிறந்த பக்திமானான இடும்பாசுரன் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியாகிய இடிம்பியுடன் கைலைக்கு போய் சிவகிரி, சக்திகிரிங்கிற 2 மலை குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் 2 புறங்கள்லயும் காவடி போல கட்டி தொங்கவிட்டு தோள் மீது சுமந்துகிட்டு வந்தான். மலைகளை சுமந்துகிட்டு வந்த இடும்பாசுரன் ஒரு இடத்துல களைப்பு ஏற்பட்டதால மலைகளை இறக்கி வச்சுட்டு ஓய்வெடுத்தான். இதுல சக்திகிரி அம்பிகையின் அம்சம், சிவகிரி சிவனின் அம்சம். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்துல திரு ஆவினன்குடியில இருந்தவரு சிவகிரி மலை மேல ஏறினாரு. ஓய்வெடுத்த பின்னாடி மறுபடியும் மலைகளை தூக்க முயற்சி செய்தான் இடும்பன். ஆனா தூக்க முடியல. இடும்பனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சவன் யதார்த்தமா மேல பார்த்தான். மலை குன்றின் உச்சியில கோவணம் மட்டுமே கட்டிய ஒரு சிறுவன் நின்னுகிட்டு இருந்தான். அந்த சிறுவன் இருப்பதாலதான் மலைய தூக்க முடியலையோன்னு யோசிச்சவன் அந்த சிறுவனை கீழே இறங்குன்னு சொன்னான். ஆனா அந்த சிறுவனும் இடும்பாசுரன் தூக்கி வந்த மலைக்குன்று தனக்கே உரியுதுன்னு உரிமை கொண்டாடுனா. இடும்பனுக்கு கோபம் வந்துருச்சு. சிறுவனை தாக்கினா. பிறகு முடியாம இறந்து போயிட்டான். இடும்பனின் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவரும் அங்க வேகமா வந்து முருகன்ட்ட வேண்டி கேட்டாங்க. அவர்களுக்காக சிறுவனாக வந்த முருகப்பெருமான் மனம் இறங்கி வீழ்ந்த இடும்பாசுரனை உயிர்ப்பித்தாரு. இடும்பனது குரு பக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பெயரை அளித்ததோட இடும்பனை போல சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கு அருள் செய்வதாக அருளினார். முருகனுக்கு காவடி எடுக்கும் முறை இந்த கோவில்ல தான் உருவானது. அது முதல் முருகன் கோவில்கள்ல காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டுச்சு. இடும்பாசுரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமாக வைக்கப்பட்டது. அந்த மலை தான் இப்ப இருக்க பழனி மலை. இதனாலதான் பழனி மலை மேல முருகனை வழிபட போறவங்க முதல்ல மலை பாதையில இருக்க இடும்பன் சன்னதியில வணங்கிட்டு போறாங்க. பழனிக்கு போய் முழு பலனும் பெறணும்னா முதல்ல திரு ஆவினன்குடி போய் வணங்கிட்டு இடும்பனை வணங்கிட்டு அடுத்து பாத விநாயகரை வணங்கிட்டு அதற்கு பிறகுதான் மலை மேல இருக்கும் தண்டாயுதபாணிய தரிசனம் செய்யணும். திரு ஆவினன்குடி கோயிலின் வடகிழக்குல கொஞ்ச தூரத்துல சரவண பொய்கை இருக்கு. பழனி முருகனை தரிசனம் செய்ய வர்றவங்க இந்த பொய்கையில குளிச்சுட்டு போறாங்க. இவர் சிவனின் அம்சம் என்பதால இவரது கருவறை சுவற்றுல கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்துல பைரவர், சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க. பழனிக்கு போறவங்க முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய ஆவுடையார தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பெரிய நாயகியையும் அடுத்து மலை அடிவாரத்துல இருக்க திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்கின பின்னாடிதான் மலைக்கோவில் தண்டாயுதபாணிய வணங்கணும்ங்கிறது ஐதீகம். இங்குள்ள முருகப்பெருமான தரிசிக்க மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் போன்றோர் வந்ததாக சொல்றார் நற்கீரர். சங்ககால புலவரான நற்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரிநாதரும் திரு ஆவினன்குடி முருகனை குறித்து 12 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்காங்க. அகத்தியர் இங்க தவம் இருந்து முருகனிடம் தமிழ் இலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுது. பழனிமலை மூலவர் சிலை நவபாஷாணத்தால ஆனது. இந்த சிலை 3 அடி 3 அங்குலம் இருக்கு. பீடத்தையும் சேர்த்து 5 அடி இருக்கு. இந்த சிலைய போகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தாரு. முருகன் சிலை சராசரி வெப்பத்தை விட அதிக வெப்பநிலையில இருக்கு. இத குளிர்விக்கத்தான் 6 கால பூஜை செய்யறாங்க. கையில தண்டத்துடன் ஆண்டி கோலத்துல இருப்பதால தண்டாயுதபாணின் பெயர் பெற்ற மூலவருக்கு 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. இதோட மார்கழி மாதத்துல மட்டும் பன்னீர் பயன்படுத்துறாங்க. சந்தனம், பன்னீர் தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சிரசின் மீது வச்சு உடனடியாக இதை எடுத்துறாங்க. சிரசு விபூதிங்கிறது
சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க. இது கிடைக்கிறது மிக புண்ணியம். இரவு நேரத்துல தண்டாயுதபாணிக்கு வேர்க்குமா, அதனால முருகன் சிலைக்கு இரவு நேரத்துல சந்தன காப்பு சாத்துறது வழக்கம். அப்போ அந்த நவபாசான சிலையிலிருந்து நீர் வெளியேறும். ராத்திரியில சிலைக்கு கீழே ஒரு பாத்திரம் வைப்பாங்க. அந்த நீரை கௌபீன தீர்த்தம்னு சொல்றாங்க. இரவில சாற்றப்படும் சந்தனம் சிலையில உள்ள நீரை உறிஞ்சப்பட்டு அதோட நிறம் பச்சையா மாறி இருக்கும். அத காலையில விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. அதோட கௌபீன தீர்த்தமும் பிரசாதமா கொடுக்கறாங்க. இது சக்தி வாய்ந்த பிரசாதம்னு பக்தர்கள் இப்ப வரைக்கும் வாங்கிட்டு வர்றாங்க. இது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் பூரணமாக குணம் அடையும்ங்கிறது உண்மையான விஷயம். அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத அபரிமிதமான சக்திகள் இந்த உலகத்துல இருந்துதான் வருது. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆன்மீகமும் தேவை, அறிவியலும் தேவை. வருங்காலத்துல மக்களுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் குணப்படுத்தும் மருந்த கண்டறியணும்னு போகர் சித்தர் அவரின் அறிவாலையும் தண்டாயுதபாணியின் அருளாலும் உருவாக்கப்பட்டதுதான் நவபாசான சிலை. நவபாசானங்களுக்கு அபிஷேகம் செய்த பொருட்களை சாப்பிட்டா நோய்கள் தீரும்னு சித்தர்கள் சொல்வதோட பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கு. இதை அனுபவித்தவர்களும் ஏராளமானோர். அதனாலதான் எப்போதும் பழனியில பக்தர் கூட்டம் அதிகமாயிருக்கு. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை கால் விரல்கள் நிஜத்துல உள்ளது போலவே காட்சியளிக்கும். இந்த சிலையை செய்ய போகர் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் அம்பாள், முருகன், அகத்தியர் ஆகியோரின் உத்தரவுக்கு பிறகு 4448 மூலிகைகளை தேர்வு செய்து 81 சித்தர்கள் நவபாசானம் தயாரித்து போகர் இந்த சிலைய செஞ்சிருக்காரு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது புறத்துல ஒரு சிறிய மரகதலிங்கம் இருக்கு. ஒரு பெட்டியில ஸ்படிகலிங்கம் ஒண்ணு இருக்கு. இந்த 2 லிங்கத்துக்கும் தண்டாயுதபாணி சிவபூஜை செய்வதாக ஐதீகம். இங்க முருகப்பெருமான் தனது ஆண்டி கோலத்தின் மூலமும் குன்றின் உச்சியில கோவில் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு உண்மையை போதிக்கிறாரு. ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதல்ல ஆசையை ஒழிக்கணும். ஆசையை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமானால் மனதை இறைவனிடம் செலுத்தினால் தான் முடியுங்கிறது தான். அதாவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம்ங்கிறது தான் இதோட தத்துவம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. முருகனை ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணணுமா இல்ல ராஜ அலங்காரத்துல தரிசனம் பண்ணணுமான்னு. ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணுனா நம்மளும் ஆண்டியா போயிருவோமோ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுடைய பிடியில இருக்கும்னா கட்டாயமாக ஆண்டிக்கோள தரிசனம் தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பழனி மலையின் அடிப்படையே ஆண்டிக்கோளம் தான். அவருடைய ஆரம்ப காலமே ஆண்டிக்கோள காட்சி தான். எதுவுமே முடியலன்னு கஷ்டத்துல இருக்கிறவங்க திங்கட்கிழமை காலையில 7:30 to 9 மணிக்குள்ள நம்ம முருகனை வழிபடும் போது நமக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை ஏற்படும். 6 மணிக்கெல்லாம் மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. 7:30 to 9க்குள்ள சாமிய பாத்தரலாம். நமக்கு கஷ்டம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை முருகனோட அருளால கிடைச்ச பிறகு நம்ம பழனிக்கு போய் ராஜ அலங்கார முருகனை தரிசனம் செய்யலாம். இத எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. நான் இது மாதிரி செய்து எனக்கு கிடைச்ச மாற்றத்தாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனிதனுடைய பருவ காலத்தை குறித்து உயர்த்தக்கூடிய தன்மைதான் அங்க 6 கால பூஜையா நடக்குது. மற்ற கோவில்கள்ல எல்லாம் 6 கால பூஜை நடக்கும். பழனி மலையில முருகப்பெருமான் 6 அலங்காரத்தோட காட்சி தர்றாரு. அது என்னன்னா மனிதனோட தத்துவத்தை உலகத்துக்கு காட்டத்தான். காலையில 6:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். அப்போ ஆண்டி கோலத்துல இருப்பாரு. காலையில 8 மணிக்கு சிறு கால சாந்தி பூஜையில வேடர் அலங்காரத்துல இருப்பாரு. காலையில 9 மணிக்கு பாலசுப்பிரமணியர் அலங்காரம். பகல் 12 மணிக்கு வைதிகால் அலங்காரம். மாலை 5:30 மணிக்கு ராஜ அலங்காரம். இரவு 8 மணிக்கு புஷ்ப அலங்காரம். முதல் அலங்காரம் விஸ்வரூப அலங்காரம், ஆண்டிக்கோலம். நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தோம், எதுவுமே இல்லாம ஆண்டியா, அதுதான். 2வது அலங்காரம் வேடர் அலங்காரம். அவன் என்ன செய்வான், தனக்கு தேவையானதை வேட்டையாடுவான். அது மாதிரி நம்ம வளர்ந்து படிச்சு வேலை தேடி போவோம். அடுத்து 3வது அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம். இளமையான முருகன். நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு இளமை பருவத்துல கல்யாணம் பண்ணுவோம். அடுத்து 4வது அலங்காரம் வைதிகால் அலங்காரம். இது கல்யாணம் பண்ண பின்னாடி வீடு, காரு, சொத்து சேர்க்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவங்க கடமைகளை முடிச்சிட்டு ராஜா போல இருக்கிறது. 5வது ராஜ அலங்காரம். சொத்து சுகம் சேர்த்து வச்சு தன்னோட கடமைகளை முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கிறவங்கள ஒரு ராஜாவை பாக்குற மாதிரி தானே பாப்பாங்க, அதுதான் ராஜ அலங்காரம். 6வது அலங்காரம் புஷ்ப அலங்காரம். நமக்கு இறுதியில உயிர் போனதும் பூமாலை போடுவாங்க. நம்மள தகனம் செய்யும் போது அந்த பூவும் போயிரும்.
மறுபடியும் ஆண்டி கோலம்தான். இதுதான் இந்த 6 கால அலங்காரத்துல முருகன் நமக்கு உணர்த்தும் தத்துவம். மதுரையில தாய் மீனாட்சி கையில கிளி வச்சிருக்கிறது போல பழனி மலையில முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்குது. முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மேல பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான்கிற புலவன் அவரை பழிவாங்க நினைச்சான். ஒரு சமயம் அவை வஞ்சனையால பிரபுட தேவராயன்கிற மன்னன் மூலமாக அருணகிரிநாதர பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிட செய்தான். அருணகிரியார் தன்னோட உயிரை ஒரு கிளியின் உடல்ல செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்துல கிடத்திட்டு தேவலோகம் போய் பாரிஜாதம் கொண்டு வந்தாரு. இதற்கு இடையில சம்பந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துட்டான். கிளி வடிவத்தில திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாம போனதால முருகன் கிட்ட முறையிட்டாரு. முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்துல அமர்த்திக்கிட்டாரு. இந்த அமைப்புல தண்டத்துல கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகன் காட்சி தர்றாரு. இந்த கோயிலின் தனி சிறப்பு என்னன்னா, முருகனை பெரிய நாயகி கோயில்ல மயில் வாகனம் இல்லாம வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலையும், திரு ஆவினன்குடியில மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலையும், மலை கோயில்ல கையில் தண்டத்துடனும் காட்சி தர்றாரு. ஒரே தளத்துல முருகனின் 3 கோலங்களையும் தரிசனம் செய்யறது அபூர்வம். ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்கள்ல சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனா பழனி தளத்துல வித்தியாசமா முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்யறாங்க. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்துல மலை கோயில்ல அருள் செய்யும் தண்டாயுதபாணிக்கு உச்சி காலத்திலையும், ஆணி மூல நட்சத்திரத்துல திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரச்சை பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்யறாங்க. இதற்கு அடுத்து 2 நாள்ல பூராடம் நட்சத்திரத்துல பெரிய நாயகி கோயில்லையும், உத்திராடம் நட்சத்திரத்துல பெரிய ஆவுடையார் கோயில்லையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யறாங்க. பழனியில இடும்பனுக்கு பூஜை செய்த பிறகுதான் மலைக்கோயில் முருகனுக்கு பூஜை நடக்குது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து 5 மணிக்கு பூஜை செய்வாங்க. அதன் பின்புதான் மலைக்கோயில்ல முருகனுக்கு பூஜை நடக்கும். காவடி தூக்கி செல்லும் பக்தர்கள் இவரது சன்னதியில பூஜை செய்து பேட்ட துள்ளிய பிறகுதான் போறாங்க. இடும்பன் சன்னதியில அவரது குரு அகத்தியர் இருக்காரு. பக்கத்துல இடும்பனும் கடம்பனும் நின்னுட்டு இருக்காங்க. அகத்தியர் இங்க இருப்பதால பக்தர்களுக்கு கமண்டலத்துல நீர் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தர்றாங்க. இத அகத்தியரே தருவதாக நம்புறாங்க. இத சாப்பிட்டா நோய்கள் தீர்வதா நம்பிக்கை. பழனியில விழாக்கள்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம் ஆகிய விழாக்களும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களும் இங்க சிறப்பா கொண்டாடுறாங்க. திருவிழாக்களை பொறுத்த வரையில பழனியில தைப்பூசம் வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க. தைப்பூசம் அம்பிகைக்கு உரிய நாள். ஆனா முருகன் தலமான பழனியில இந்த விழா சிறப்பா கொண்டாடப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஊர்ல பெரிய நாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோயில்ல அருள் செய்யறாங்க. இங்க சிவன் அம்பாள் சன்னதியின் நடுவுல முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு. பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதி எதிரிலேயே அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறவங்க முதல்ல முருகனையே வழிபட்டாங்க. காலப்போக்குல முருகன் சன்னதி எதிரிலேயே தைப்பூச விழாவிற்காக கொடியேத்துனாங்க. தகப்பனை வழிபட வந்தவங்க தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டாங்க. இந்த தலமும் முருகனோட தொடர்புடையதாக அமைஞ்சதுனால காலப்போக்குல முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அமைஞ்சிருச்சு. இப்பவும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலேயே நடக்குது. விழாவின் போது இங்குள்ள உற்சவர் முத்துக்குமார சுவாமி தினமும் எழுந்தருளுவாரு. இந்த விழாவின் 7வது நாள் அன்னைக்கு இந்த கோயில்ல இருந்தே தேர் புறப்பட்டு வீதி விழா போகுது. ஏராளமான தொழில் அதிபர்கள் முருகனை தங்களுடைய பங்குதாரராகவே சேர்த்து வியாபாரத்தை தொடங்குறாங்க. தொழில கிடைக்கும் லாபத்துல ஒரு பகுதிய முருகனுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள கோயில்கள்லேயே தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தலும் அதன் மூலம் மட்டுமே ஏராளமான வருமானம் கிடைக்கும் கோயில்கள்ல பழனி தான் முதலிடம் வகிக்குது. பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலருக்கும் தெரியாத ஒண்ணு. பழனியில நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடுனா தங்கத்தேர் வழிபாடுதான். முதல்ல பழனிமலை கோவில்ல தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி போன்ற முருகன் கோயில்கள்ல தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் உற்சவமும் நடத்துறாங்க. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு
முருகன் எப்படி அருள் செய்வாருங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சியாக இப்பவும் இருக்கிறது தான் பழனி தங்கத்தேர். பழனியில சாதுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தினமும் மலை மேல ஏறி போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா, இனி மறுபடியும் முருகனை நாளைக்கு தானே தரிசனம் செய்ய முடியும், அது வரைக்கும் நான் முருகனை பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு தீவிர பக்தராக இருந்த அவரை பெரிய செல்வந்தரான முருகேச முதலியார் வந்து பாக்குறாரு. முருகேச முதலியார் பழனி கோயில் நிர்வாகியாக இருந்தாரு. சாது சாமி கிட்ட போய், சாமி, என்கிட்ட அளவில்லாத செல்வம் இருக்குது, ஆனா பல காலமா குழந்தை இல்ல, என்னுடைய குறை போக நான் என்ன செய்யணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டாரு. இத கேட்ட சாதுசாமி, இந்த மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பாலாபிஷேகம் செய்யன்னு சொன்னாரு. கொஞ்சமும் யோசிக்காம முருகேசன் முதலியார் பல ஊர்கள்ல இருந்தும் பால் வரவழைச்சு முருகனுக்கு பாலால அபிஷேகம் செய்தாரு. அந்த அபிஷேக பால் வழிஞ்சு மலையே நனையுது. மலையில் வழிஞ்சு ஓடுற அளவுக்கு அபிஷேகம் செய்யறாரு. கொஞ்ச நாள்ல முருகேச முதலியாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்குல பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாதுசாமி கால்ல விழுந்து, சாமி, நான் ஒண்ணு கேட்டேன், ஆனா முருகன் எனக்கு 2 கொடுத்துட்டாரு. முருக பெருமானுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னாரு. நீ கொடுத்தா முருகன் வாழ போறான், எல்லாமே அவனோடது, உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்து வையின்னு சொன்னாரு. உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் செய்து கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்தாரு. அவர் அன்னைக்கு காணிக்கையா தந்த தங்க தேர் தான் இப்பவும் பழனி மலையில பவனி வருது. குழந்தை இல்லாதவங்க பழனி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனே இங்க வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்று முக்கிய வழிபாடாக இருந்து வருது. தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ரூபாய் 2000 தேவஸ்தானத்துல செலுத்தணும். தினமும் மாலையில நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் தங்கத்தேர வடம் பிடிச்சு இழுக்க அனுமதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரசாதத்துக்கு சிறப்புண்டு. பழனினாலே பஞ்சாமிர்தம் தான் நம்ம நினைவுக்கு வரும். வாழைப்பழம், கரும்பு சக்கரை, பேரிச்சம்பழம், கற்கண்டு, தேன் ஆகிய பஞ்ச அமிர்தங்களை கலந்து செய்யறதுதான் பஞ்சாமிர்தம். மற்ற வாழைப்பழத்தை விட மலைப்பழத்தை கொண்டு செய்யற பஞ்சாமிர்தம் அதிக சுவையா இருக்கும். பழனிக்கு வர்றவங்க அதை தவறாம வாங்கிட்டு போறாங்க. கோவில் திறக்கும் நேரம் திரு ஆவினன்குடி மலைக்கோவில், பெரிய நாயகி கோவில் ஆகிய 3 கோவில்களுமே காலையில 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பழனி முருகன் பஞ்சாமிர்தம் போல இனிக்க கூடியவன். நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணுமா? அதுக்குதான் அவன் கையில கோல் வச்சிருக்கான், தண்டம் வச்சிருக்கான் இல்லையா? 2 அடிய போட்டு உனக்கு என்ன வேணும் பாத்தியார் மாதிரி அதை தருவான். ஞானம் வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? வேலை வேணுமா? திருமணம், குழந்தை, என்ன வேணும்? எது கேட்டாலும் கிடைக்கும். நம்பி போகணும், அவனையே சரணாகதி அடையணும், அவன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த பதிவை பாக்குற எல்லாருக்கும் பழனி முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அண்டமெல்லாம் ஆளும் அழகன், 6 படை வீடுகளின் தலைவன், அப்பனுக்கே பாடம் சொன்ன குமரன், அழியாத செல்வமாய் அகிலத்தின் பொக்கிஷமாய் இருக்கும் சுவாமிமலை முருகனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் கலாச்சாரத்துல முருக பெருமானுக்குன்னு 6 படை வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு படை வீடும் ஒரு தனித்துவமான கதையோட, அத்தியாயத்தோட, சிறப்போட விளங்குது. திருச்செந்தூர் கடலோரம், பழனி மலையடிவாரம், திருப்பரங்குன்றம் திருமணக்கோலம், பழமுதிர் சோலை, இப்படி ஒவ்வொரு தலமும் ஒரு சிறப்பு. ஆனா இந்த 6 படை வீடுகள்லேயே ஒரு படை வீடு ரொம்பவே வித்தியாசமானது. அங்கதான் முருகப்பெருமானே தன் தந்தையான சிவபெருமானுக்கு குருவாயிருந்து வேதங்களோட சாரம், பிரபஞ்சத்தோட ரகசியம்னு சொல்லப்படுற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் பண்ணினாரு. சொல்ல போனா அப்பனுக்கே பாடம் சொன்ன அதிசயமும் அகிலத்துக்கே ஆச்சரியமான ஞானமும் நடந்த இடம் அது. அந்த அற்புத தலம் எங்க இருக்கு தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரி பாயும் வளமான பூமியில கும்பகோணத்திலிருந்து மேற்க 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க சுவாமிமலைதான். இந்த சுவாமிமலைதான் முருகப்பெருமானோட 4வது படை வீடு. இங்க வந்து சுவாமிநாத சுவாமிய தரிசிச்சா ஞானமும் அறிவும் பெருகும். வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வெறும் கோயில் இல்ல, ஒரு வரலாற்று பாடம் நடந்த ஞான பிறப்பெடுத்த புண்ணிய பூமி. சரி வாங்க இந்த அதிசய கோயிலையும்
அதுக்கு பின்னால இருக்கிற சுவாரஸ்யமான கதையையும் இந்த தலத்தோட ஒவ்வொரு அங்குலமும் பேசுற ஞானத்தையும் விரிவா பார்க்கலாம். சுவாமி மலையோட பெருமைக்கு முக்கிய காரணமே இங்க நடந்த ஒரு அற்புதமான அறிவுபூர்வமான கதைதான். உலகத்தை படைக்கிற கடவுளான பிரம்மதேவர் ஒரு சமயம் படைப்பு தொழிலோட கர்வத்துல ரொம்ப மிதந்து போயிருந்தாரு. தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள்னு யார் வந்தாலும் அவங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம சாதாரணமா நடந்துகிட்டாரு. ஒரு நாள் பிரம்மதேவர் மத்த எல்லா தேவர்களோடையும் கைலாயத்துல சிவபெருமான தரிசிக்க வந்தாரு. கைலாயத்துல முருகன் ஓரமா ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தார். பிரம்மனை பார்த்து முருகப்பெருமான் மரியாதையா வணங்கினார். பிரம்மன் சின்ன பையன் தானே அப்படின்னு கண்டும் காணாதது போல அவர் பாட்டுக்கு போனார். உடனே முருகனுக்கு கோபம் வந்துருச்சு. பிரம்மனுக்கு பாடம் புகட்ட நினைச்சாரு. உலகையே படைக்கிற பிரம்மன் பக்தியையும் அடக்கத்தையும் மறந்தது முருகனுக்கு பிடிக்கல. உங்களை வணங்கியும் சபை மரியாதைக்கு கூட நீங்க ஏன் வணங்கலன்னு கேட்டாரு. அதுக்கு பிரம்மர் ஒண்ணுமே சொல்லாமல் இருந்தார். உடனே முருகர், படைக்கும் தொழில செய்யற நீங்க எல்லாரையும் சமமா நினைக்கணும், ஆளை பார்த்து எடை போடாதீங்கன்னு சொல்லிட்டு எதை ஆதாரமா கொண்டு உயிர்களை படைக்கிறீங்கன்னு கேட்டார் முருகன். அதுக்கு பிரம்மதேவர் வேதத்தின் அடிப்படையிலன்னு சொன்னார். உடனே முருகன், அப்படின்னா உங்களுக்கு வேதத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டார். பிரம்மனும் தெரியும்னு சொன்னார். உடனே முருகன் பிரம்மாவை பார்த்து, சிருஷ்டி செய்யற உங்களுக்கு எல்லா வேதங்களோட சாரம், பிரபஞ்சத்தோட அடிப்படை ரகசியம்னு சொல்லப்படுற ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியுமான்னு கேட்டார். பிரம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. தான் கர்வத்தால ஒரு சின்ன பையன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திகச்சு நின்னுட்டாரு. பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியல. பிரம்மா தன் தவற உணர்ந்து கர்வமெல்லாம் அடங்கி முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். பிரம்மாவுக்கு தன் ஞானக்கண் மூடி இருந்தத அப்பதான் உணர்ந்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாம எப்படி உயிர்களை படைச்சிங்கன்னு கேட்டார் முருகன். பிரம்மா அமைதியா இருந்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாம உயிர்களை படைச்சதுக்காக பிரம்மனை சிறையில் அடைச்சார் முருகன். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் ஓம் எனும் பிரணவ மந்திரம். பிரணவமே வேதம். வேத மூல மந்திரமான பிரணவ ரகசியம் தெரியாம உயிர்களை படைக்க முடியாது, படைக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட பிரணவ ரகசியத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஈசன் அருளால உணர்ந்தவர் முருகப்பெருமான். படைத்தல் தொழில தானே செய்ய ஆரம்பிச்சிட்டார் முருகன். உடனே பெருமாள் சிவபெருமான் கிட்ட பிரம்மனை சிறையில அடைச்சிருக்கிறத சொல்லி விடுதலை செய்ய சொல்றார். சிவபெருமானும் முருகன் கிட்ட பிரம்மாவை விடுதலை செய்ய சொல்றார். முருகனும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பிரம்மனை விடுதலை செய்யறாரு. பிரம்மாவை சிறையில் அடைச்சு உனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டார் சிவபெருமான். முருகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தெரியாமையா பிரம்மாவை உள்ள வச்சிருப்பேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்டார் முருகன். எனக்கு தெரியாது, நீ சொல்லுன்னு சொன்னார் சிவபெருமான். நீங்க சிஷ்யன், நான் குரு, நீங்க கை கட்டி வாய் மூடி பணிவா கேட்கணும்னு சொன்னார் முருகன். சரி, உன்னோட சீடனா நான் கேக்குறேன், பிரணவ மந்திரத்தோட பொருளை எனக்கு சொல்லுன்னு பணிவா கேட்டுக்கிட்டார் சிவபெருமான். உடனே முருகன் தந்தையான சிவனையே தன்னோட சீடனா மாத்தி ஒரு சின்ன மேடையில ஏறி உட்கார்ந்துகிட்டு காது பக்கத்துல போய் பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தையும் அதோட ஆழமான அர்த்தத்தையும் பிரபஞ்ச இயக்கத்தின் தத்துவத்தையும் உபதேசம் பண்ணினாரு. சிவனே தன் மகனுக்கு சீடனா மாறி உபதேசம் கேட்டதுனால இங்க முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன்கிற பேர் வந்துச்சு. சுவாமிநாதன்னா சுவாமிக்கே குரு, அதாவது அகில உலகத்துக்கும் தலைவனான சிவனுக்கு குருன்னு அர்த்தம். உலகத்துக்கே குருவான சிவனே தன் மகன் கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டதுனால இந்த இடம் சுவாமி மலைன்னு பேர் வந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் பிரம்மாவுக்கு சிவபெருமான் கொடுத்த சாபம் நீங்கி அவர் மறுபடியும் படைப்பு தொழில செய்ய ஆரம்பிச்சாரு. சிவபெருமான் பிரணவத்தோட அர்த்தம் தெரிஞ்சவர் தான், தெரியாதவர் இல்ல. ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேள்வி கேக்குறாரு, அவருக்கு விடை தெரியாமையா கேக்குறாரு. அது மாதிரிதான் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. பிருகு முனிவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு தன் ஞானம் அடையணும்னு சொல்லி ரொம்ப கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தாரு.
தன்னோட தவத்துக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா அவங்க பிரம்மஞானத்தை மறந்தரணும்னு சாபம் கொடுத்துட்டு தவம் செஞ்சாரு. அவரோட தவத்தின் சூடு தேவர்களை ரொம்பவே பாதிச்சது. அதனால தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவோட போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. அப்ப சிவபெருமான் பிருகு முனிவரோட தலையில தன்னோட கைய வச்சு அவரோட தவத்தின் உஷ்ணத்தை அடக்குனாரு. பிருகு முனிவர் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப சிவபெருமான பார்த்து ரொம்ப சந்தோஷமா வணங்கினாரு. சிவனும் உன் தவத்தை மெச்சினே, உனக்கு என்ன வேணுமோ அதை தர்றேன்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா பிருகு முனிவருக்கு ஒரு கவலை. சிவபெருமான் தன்னோட தவத்தை கலைச்சதுனால நான் என்ன பண்ணுவேன் சுவாமி, நான் விட்ட சாபம் உங்களை பாதிக்குமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சிவபெருமான் கிட்ட மன்னிக்கணும் சாமின்னு கேட்டாரு. அப்ப சிவபெருமான், உன் பேச்சுக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் உன்னோட சாபத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. வேதத்துல ஆத்மாவை மகன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதன்படி தன்னோட பிள்ளையான சுவாமிநாதன் கிட்ட அந்த முனிவரோட பேச்ச உண்மையாக்க சிவன் ஞான உபதேசம் வாங்கிக்கிட்டாரு. இதுதான் சிவனுக்கு பிரணவத்தோட அர்த்தம் மறந்த மாதிரி ஒரு நிலை வர காரணம்னு சொல்றாங்க. இந்த கதை வெறும் புராண கதை மட்டும் இல்ல, இது ஞானத்தோட முக்கியத்துவத்தையும் வயசு முக்கியம் இல்ல, அறிவுதான் முக்கியம்ங்கிற உண்மையையும் உணர்த்துது. இங்கே முருகர் பாலகுருவாய் இருந்து உலகத்துக்கே ஒரு சிறந்த பாடம் சொல்லி கொடுத்தாரு. சுவாமி மலை கோயில் மத்த கோயில்கள் மாதிரி வெறும் தரையில இல்லாம ஒரு சின்ன குன்று மேல கட்டப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல எந்த இடத்திலயும் மலையே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மலை எப்படி வந்ததுன்னு பார்த்தா, சிவனே தன் மகன் முருகனுக்கு சிஷியனா மாறி பாடம் கேட்ட மேடைங்கிற ஐதீகம் இருக்கு. இந்த கோயில் விக்ரம சோழ ராஜாவால கட்டப்பட்டது. சோழர்கள் காலத்துல கருங்கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட ஒரு மாட கோயில். சோழர் காலத்து கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் நுட்பமான வேலைப்பாடுகளோட ஒரு கதைய சொல்லும். சப்தஸ்தான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. கோயில் வளாகம் 2 நிலைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற கோயில்ல சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன் சன்னதிகள் இருக்கு. இத கீழ் பிரகாரம்னு சொல்லுவாங்க. மேல் பிரகாரத்துக்கு போறதுக்கு மொத்தம் 60 படிக்கட்டுகள் இருக்கு. இந்த படிக்கட்டுகள் தான் சுவாமி மலையோட தனி சிறப்பு. இது சபரிமலை படிக்கட்டுகள் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல இதுவும் புனிதமானது. தமிழ் தேவதைகள் சுவாமிய பிரார்த்தனை செய்து இங்க படிகளாக உள்ளதாக ஐதீகம். ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு தமிழ் வருடத்தோட பேர் வச்சிருக்காங்க. அதாவது பிரபவல இருந்து அட்சய வரைக்கும் இருக்கிற 60 தமிழ் வருடங்களை இந்த படிக்கட்டுகள் குறிக்குது. இந்த படிக்கட்டுகள் வழியா ஏறி போகும்போது ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு வருஷத்தோட பேரை உச்சரிச்சுக்கிட்டு போறது ஒரு தனி அனுபவம். இது காலத்தோட சுழற்சியையும் வாழ்க்கையோட தத்துவத்தையும் மனித வாழ்க்கையில காலம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத உணர்த்துது. 60 வருடங்கள்ங்கிறது ஒரு தலைமுறையையும் குறிக்கும். நாம ஒவ்வொரு படியை கடக்கும் போதும் ஒரு புதிய வருடத்துக்குள்ள நுழையிற மாதிரி தோணும். தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டுகள் அப்ப இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் வச்சு பாட்டு பாடி பூஜை செய்வாங்க. இத திருப்படி பூஜைன்னு சொல்லுவாங்க. இது இங்க ரொம்ப விசேஷம். மலை மேல இருக்கிற பிரதான சன்னதியில மூலவர் முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமிங்கிற பேருல 6 அடி உயரத்துல கம்பீரமா ஞான வடிவத்தோட காட்சி கொடுக்கிறாரு. மற்ற படை வீடுகள்ல எல்லாம் முருகர் ஒரு போர் வீரனாகவோ இளைஞனாகவோ சுப்பிரமணியராகவோ காட்சி கொடுப்பாரு. ஆனா இங்க மட்டும் தலையில கிரீடத்தோட கையில தண்டாயுதத்தோட மார்புல பூணூலோட ருத்ராட்சமும் மின்ன இடுப்புல கத்தி காலை மடக்கி இடது கை தொடையில வலது கை சின்முத்திரையோட ஒரு ஞான குருவா கம்பீரமான சக்கரவர்த்தி தோற்றத்துல காட்சி தர்றது ஒரு அரிய காட்சி. இந்த தளத்துல மயிலுக்கு பதிலா யானை வாகனமா இருக்கு. அரிகேசன்கிற அரக்கனை சுவாமிநாத பெருமான் வென்றதால இந்திரன் காணிக்கையாக ஐராவதத்தை தந்ததாக புராணங்கள் சொல்லுது. இங்க யானை ஒரு வாகனமா இல்லாம ஞானத்தோட அடையாளமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சுவாமி மலையில அபிஷேகம் தான் விசேஷமான ஒண்ணு. இந்த கோவில்ல முருகன் விபூதி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பழுத்த ஞானி மாதிரி தெரிவாரு.
அதே சந்தன அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பாலசுப்பிரமணியம்மா ரொம்ப கம்பீரமா காட்சி கொடுப்பார். கருவறையில சுவாமிநாதன் நிக்கிற பீடம் பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தோட ஆவுடையார் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற சுவாமிநாதன் வானலிங்கம் மாதிரி காட்சி தருவாரு. இத பார்த்தா சிவனும் முருகனும் ஒண்ணுதாங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இதுல இருந்து சிவனும் முருகனும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான்னு நமக்கு புரியும். சுவாமிநாத சன்னதிக்கு மேல இருக்கிற கோபுரம் ரொம்ப அழகானது. இதுக்கு மேல 8 திசைகளையும் காக்கும் அஷ்டதிக் பாலகர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் சிற்பங்களா இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த கோயில்ல பஞ்சமூர்த்தி சன்னதிகள், படிக்கட்டு விநாயகர் சன்னதி, வள்ளி தெய்வானை சன்னதிகள்னு பல சன்னதிகள் இருக்கு. ஒவ்வொரு அங்குலமும் ஆன்மீகத்தையும் கலை அழகையும் வெளிப்படுத்தும் ஒரு பொக்கிஷம் இந்த சுவாமிமலை கோயில். இங்க 3வது பிரகாரம் மலையோட அடிவாரத்துல இருக்கு. 2வது பிரகாரம் கட்டுமலையோட நடுப்பகுதியிலையும், முதல் பிரகாரம் கட்டுமலையோட உச்சியில சுவாமிநாத பெருமான சுத்தியும் அமைஞ்சிருக்கு. நெல்லிமரம் சுவாமிமலை கோயிலோட தல விருட்சமா இருக்கு. பூமாதேவி பார்வதியின் சாபத்துக்கு ஆளாகி இந்த தலத்துக்கு வந்து சுவாமிநாத பெருமானை வணங்கி சாபம் நீங்கினா. அதுக்கு பின்னாடியும் இந்த தலத்தை விட்டு போக மனம் இல்லாம இங்கேயே இருக்கேன்னு கேட்டாலாம். முருகப்பெருமானும் சரி என் கோயில்ல மரமாயிருன்னு அருள் கொடுத்தாரு. அதனால பூமாதேவி இந்த தலத்துல தாத்திரிங்கிற நெல்லி மரமா இருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த நெல்லி மரத்தை வடமொழியில தாத்திரின்னு சொல்லுவாங்க. அதனால சுவாமி மலைய தாத்திரிகிரின்னு கூட சொல்றாங்க. குருவா இருந்து அருள் கொடுத்ததுனால இத குருமலைன்னு, குருவெருப்பு, கந்தாச்சலம், சிரகிரி, சிவமலைன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரு திருவேரகம். திரு ஏர் பிளஸ் அகம், அதாவது அழகான படைவீடுன்னு அர்த்தம். சிறப்புடைய ஏர் முனை மூலமா நல்ல அழகான விவசாயத்தை கொண்ட சோழ நாட்டு பகுதியில அமைந்திருக்க கூடிய மலை மேல உள்ள முருகன் ஆலயம்னு அர்த்தம். இங்க இறைவன் சுவாமிநாதனா இருக்கிறதாலதான் சுவாமி மலைங்கிற பேரு நல்ல நிலைச்சு போச்சு. சுவாமிநாதன ஞானஸ்கந்தன்னு சொல்லி புகழ்றாங்க. ஸ்தல தீர்த்தம்னு பார்த்தோம்னா காவிரி குமாரத்தாரைன்ற பேருல இந்த தலத்துல ஓடுது. நேத்திர புஷ்கரணி, சரவண பொய்கை, பிரம்மட்டான்குளம், வஜ்ர தீர்த்தம், இந்த 5 தீர்த்தங்களும் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. வஜ்ர தீர்த்தம் பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல கிணத்து நீரா இந்த தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறாங்க. இந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிட்டா பிரம்மஹத்தி தோஷம் விலகும். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீருங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை. அந்த அளவுக்கு புண்ணியமான தீர்த்தம். எல்லாரும் கங்கையில குளிச்சு தன்னோட பாவத்தை போக்குறாங்க. கங்கை தன்னோட பாவத்தை போக்க இங்க வந்து முருகனை வணங்குறா. முருகன் காவிரியில மூழ்க சொல்றாரு. காவிரி முருகனை வணங்கி அவளோட பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போனதால தானும் காவிரியோட சேர்ந்து இந்த தலத்துல இருக்கணும்னு அருள் கேட்டாளாம். முருகப்பெருமானும் சரின்னு அருள் கொடுத்தாராம். இந்த தலத்துல, இந்த இடத்துல கங்கை காவிரியில சேர்ந்து ஓடுறதால குமாரத்தாரைன்னு அழைக்கிறாங்க. சுவாமிமலை வெறும் கோயில் இல்ல, ஞானம் தேடி வர்றவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கு. இங்க வந்து சுவாமிநாதரை தரிசிச்சா கல்வி அறிவு பெருகும், நல்ல ஞானம் கிடைக்கும், மனசுல தெளிவு பிறக்கும்னு ஆழமா நம்புறாங்க. அதனாலதான் மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்க, ஞானம் தேடுறவங்க மன அமைதி பெற, தொழில்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க புதிய சிந்தனைகள் பெற இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. குறிப்பா போட்டி தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து சுவாமிநாதரை மனமுருகி வேண்டிக்கிட்டா அவங்களுடைய கனவுகள் நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யறவங்களுக்கு சுவாமிநாதர் கண்டிப்பா கருணை காட்டுவாருங்கிறது பக்தர்களோட அனுபவ நம்பிக்கை. குறிப்பா செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், சர்ப்ப தோஷம் போன்ற கிரக தோஷங்களால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து சிறப்பு பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிட்டா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்றாங்க. முருகப்பெருமானே ஞான கடவுளா இருக்கிறதுனால ஜாதக ரீதியான குறைகள் நீங்கி வாழ்க்கை
சிறக்கும்ங்கிறது ஐதீகம். இங்க இருக்கிற படிக்கட்டு விநாயகர் சன்னதி கல்வி அறிவுக்காக வேண்டிக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. பிள்ளையார வணங்கிட்டு மேல போய் சுவாமிநாதரை தரிசிக்கிறது ஒரு மரபு. சுவாமிநாதரே ஞான குருவா இருக்கிறதுனால இங்க வந்து பிரணவ மந்திரத்தை உச்சரிச்சு வழிபட்டா மனசுல தெளிவும் எண்ணங்கள்ல வலிமையும் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும்ங்கிறது பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. இங்க பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம் போன்ற தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யறாங்க. பக்தர்களுக்கு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் சுவாமிநாதர் நீக்கி நேர் வழியில் வாழ வழி காட்டுவாருன்னு சொல்றாங்க. சுவாமி மலையில வருஷம் முழுக்க நிறைய திருவிழாக்கள் ரொம்ப விமரிசையா பாரம்பரிய முறைப்படி நடக்கும். இந்த திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது ஒரு தனிய அனுபவம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி முருகப்பெருமானோட அருளை பெற வருவாங்க. அதுல சில முக்கியமான திருவிழாக்களையும் சிறப்பு தினங்களையும் பார்க்கலாம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல இங்க விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள் நடக்கும். பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. பல்வேறு விதமான காவடிகள், பால் குடங்கள்னு கோயிலே விழா கோலம் போணும். இரவு நேரத்துல நடக்கிற தேரோட்டம் கோயிலை சுத்தி பக்தர்களின் அரோகுரா கோஷத்தோட அலைமோதும் தேரோட்ட காட்சிகள் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பங்குனி உத்திரம் இதுவும் முருகனுக்கு உகந்த மற்றொரு முக்கியமான நாள். இந்த நாள்ல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையா நடக்கும். புதுமண தம்பதிகள் நல்லுறவுடன் வாழவும், திருமணம் கைகூடாதவங்க திருமணம் நடக்கவும் இந்த நாள்ல வேண்டிக்கிறது வழக்கம். அடுத்து கந்த சஷ்டி. சூரசம்ஹாரம் நடந்த இந்த 6 நாட்கள் கோயில்ல சிறப்பு பூஜைகளும் புராண சொற்பொழிவுகளும் நடக்கும். பக்தர்கள் 6 நாட்களும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க. 6வது நாள் சூரசம்ஹார லீலை வெகு விமர்சையா நடக்கும். இது தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டும் தத்துவத்தை உணர்த்துது. திருக்கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உகந்த இந்த நாள்ல கோயில் முழுக்க தீபங்களால அலங்கரிப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். மலை மேல பிரம்மாண்டமான தீபம் ஏத்துறது ஒரு அரிய காட்சி. இந்த தீபத்தை பார்த்தா எல்லா பாவங்களும் நீங்கும்னு சொல்லுவாங்க. இது தீப திருவிழாவாவும் கொண்டாடப்படுது. வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், உற்சவங்கள் நடக்கும். ஆடி கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது. ஆடி மாதத்துல வர கிருத்திகை நாள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். பங்குனி உத்திரம், ஆவணி மூலம், கார்த்திகை, மாசி மகம் போன்ற நட்சத்திர தினங்கள், மாத பிறப்பு தினங்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடக்கும். இந்த திருவிழாக்கள் எல்லாமே தமிழ் மக்களின் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா, பக்தியோட வெளிப்பாடா இருக்கு. இந்த கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறது மனசுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அறுபடை வீடுகள்ல சுவாமி மலைக்குன்னு ஒரு தனி மிக உயர்ந்த இடம் இருக்கு. இங்கதான் முருகப்பெருமான் வெறும் இளைய தேவனா இல்லாம அகில உலகத்துக்கே குருவான சிவபெருமானுக்கு ஞானத்தை உபதேசித்த ஒரு ஞான குருவா, தந்தைக்கு குருவான தகைமை கொண்டவராய் இருக்காரு. இந்த கோயில் வெறும் கற்களால கட்டப்பட்ட கட்டிடம் இல்ல, ஞானத்தின் கருவறை, அறிவின் வாசல். மலை மேல இருக்கிற 60 படிக்கட்டுகள் வழியா ஏறி போகும்போது ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் கடந்து போற மாதிரி ஒரு உணர்வு. அது ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லுது. மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு ஞானத்தையும் அனுபவத்தையும் பெறணும்னு உணர்த்துது. கல்வி, ஞானம், மன அமைதி, திருமண வரம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, கிரகதோஷ நிவர்த்தின்னு எந்த ஒரு குறையையும் இங்க வந்து சுவாமிநாத சுவாமியை மனமுருகி வேண்டிக்கிட்டா நிவர்த்தியாகும்னு பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. இந்த தலம் குறித்து அருணகிரிநாத திருப்புகழிலேயும் நக்கீரர் திருமுருகாற்று படையிலையும் பாடியிருக்காங்க. இந்த பழமையான கோயில் தமிழ் கலாச்சாரத்தோட ஆன்மீகத்தோட ஆழமான வேர்களை காட்டுது. இது ஒரு கலை பொக்கிஷம், ஆன்மீகத்தின் உறைவிடம். இங்க வரும்போது நீங்க வெறும் ஒரு கோயிலுக்கு வரல, ஞானத்தின் பெருங்கடலை தரிசிக்க வர்றீங்க. இந்த சுவாமி மலைக்கு ஒரு முறை வந்து ஞான கடவுளான சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் தெரியும். மனசுல தெளிவும் அமைதியும் நிலைக்கும். நீங்களும் ஒரு முறை சுவாமி மலைக்கு வந்து இந்த அற்புத அனுபவத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன்.
வெற்றிவேல் முருகனுக்கு. வணக்கம். நம்ம முருகனோட அறுபடை வீடுகள் ஒவ்வொரு கோயிலும் ஒரு கதை சொல்லும் ஒரு சக்தி மையமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது முருகப்பெருமான் கோபத்தை தணிச்சு அமைதி அடைந்த ஒரு அருமையான இடம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். மனசுல என்ன பாரம் இருந்தாலும் இங்க வந்து முருகனை ஒரு நிமிஷம் பார்த்தா போதும், எல்லாம் காணாம போயிரும். வாங்க இந்த அற்புத கோயிலோட கதையையும் சிறப்பையும் சக்தியையும் நாம இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல திருத்தணி எங்க இருக்குன்னு பாத்துருவோம். இந்த திருத்தணி கோயில் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. சென்னையில இருந்து 85 கிலோமீட்டர் தூரத்துல வடமேற்கு திசையில இருக்கு. நீங்க ரோட்ல போனா ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாம். போக்குவரத்து வசதிகள் ரொம்பவே சிறப்பா இருக்கு. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தனியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை எல்லாவற்றையும் தணிக்கும் இடமாக இருக்கு இந்த திருத்தலம். தணிகைங்கிற சொல்லுக்கு பொறுத்தல்ங்கிற அர்த்தம் இருக்கு. அடியார்களின் பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து அருள் புரியும் தலம் திருத்தணிகைன்னு இந்த தலத்தை குறிப்பிடுறதுதான் சரியா இருக்கும். திருத்தணி முருகன் கோவில் மிகவும் பழமையானது. அருணகிரிநாதர் இந்த தலத்தை போற்றி 63 திருப்பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த தலம் 600 ஆண்டுகளுக்கு முன்பே புகழ் பெற்று இருந்திருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால இந்த தலம் போற்றப்பட்டுள்ளதுன்னு தெரியுது. தமிழ்ல முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயும் சங்க இலக்கிய நூல் திருமுருகாற்று படையிலேயும் முருகப்பெருமான் புகழ சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் கடவுள் முருகன்கிறத கடைச்சங்க தலைவராக திகழ்ந்த புலவர் நக்கீரர் தனது பாடல்ல அழகா எழுதியிருக்காரு. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருநாவுக்கரசர் திருப்புயம்பயம் தலத்து திருத்தாண்டகத்துல கல் மலிந்தோங்கும் கழுநீர் குன்றம்னு திருத்தணிகையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. வேட்டுவ குலக்கொடியாகிய வள்ளி அம்மையை தழுவிக்கொண்டதால சிவந்துள்ள உமது மார்பு பக்தர்களை காத்தருள வேண்டுமென்ற ஆசையினாலும் சிவந்துள்ளதுன்னு ஆதிசங்கரர் திருத்தணி பெருமைய சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் 11ல சொல்லி இருக்காரு. வடலூர் ராமலிங்க அடிகளார் திருத்தணி முருகப்பெருமான நினைச்சு உருகி அவரையே ஞான குருவாக கொண்டவர். தனது இளம் வயதிலேயே கண்ணாடியில திருத்தணி முருகப்பெருமானின் காட்சியை கண்டு பரவசமாகி இருக்காரு. அவருடைய பிரார்த்தனை மாலையில திருத்தணி முருகனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. பாம்பன் குமர குருதாச சுவாமிகள், கந்தபைய தேசிகர், கச்சியப்ப முனிவ கச்சியப்ப சிவாச்சாரியார் முதலிய சான்றோர்கள் திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்திருக்காங்க. இத திருவருட்பா 5ஆம் திருமுறை பிரார்த்தனையில சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் தணிகாச்சலம் என் கண்ணூற்றதே பாடல் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரான திருவாரூர் முத்துச்சாமி தீட்சிதரும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெற்றவர். ஒரு முறை தன் குருநாதரின் ஆணைப்படி திருத்தணி முருகனை தரிசிக்க வந்தார் முத்துச்சாமி தீட்சிதர். அவர் படிக்கட்டுகள்ல ஏறி போகும்போது எதிரில வந்த முதியவர் ஒருவர் முத்துச்சாமின்னு கூப்பிட்டு தீட்சிதரின் வாயில கற்கண்டு ஒன்ன போட்டாராம். அந்த கற்கண்ட சுவைச்சதும் பரவச நிலையை அடைஞ்சார் தீட்சிதர். அடுத்த நிமிஷமே ஸ்ரீ நாதாதி குருகுஹோங்கிற கீர்த்தனை பிறந்தது. முதியவராக வந்தது முருக பெருமானின்னு உணர்ந்த முத்துச்சாமி தீட்சிதர் திருத்தணி முருகன் மீது 8 கீர்த்தனைகளை பாடினாரு. அதுதான் புகழ்பெற்ற விபக்தி கீர்த்தனைகள். நாம இப்ப இந்த கோயிலோட வரலாற பார்க்கலாம். இந்த திருத்தணி கோயிலோட வரலாறு ரொம்பவே ஆழமானது, சுவாரஸ்யமானது. நாம அறுபடை வீடுகள்னு ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பின்னணி இருக்குல்ல. திருத்தணியோட பின்னணிய பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருத்தணிகை மலையில குறவர் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தலைவனாய் இருந்தவர் தான் நம்பிராஜன். ஒரு நாள் நம்பிராஜன் ஒரு வள்ளி கொடிக்கு கீழே ஒரு குழந்தைய பாக்குறாரு. சந்தர்ப்ப வசமா அங்கே கிடைச்ச இந்த குழந்தைக்கு வள்ளின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த வள்ளி வளர்ந்து பெரியவளாகி திணைப்புணம்னு சொல்ற நிலத்தை பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தா. திணைப்புணம்னா என்ன தெரியுமா? இந்த உலகமே நமக்கு சொந்தம், இங்க விளையிற திணைப்பயிரெல்லாம் நாம தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமே, அதுதான் உலகப்பற்று, அதாவது ஆசை. ஆனா இது உனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பறந்து வர்ற பறவைகள் யாருன்னா நம்ம கடவுள் பரமாத்மா. இதையெல்லாம் புரிஞ்சுக்காத உலக மக்கள் அந்த பறவைகளை கவன் கல்லால விரட்டி அடிக்கிறாங்கல்ல, அது கடவுளை புரிஞ்சுக்காத நம்ம அறியாமைய குறிக்குது. இந்த உலகம் மட்டும்தான் நிரந்தரம்னு நினைச்சு வாழ்ற பாமர மக்களுக்கு தவம் யோகம் இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது.
அப்படிப்பட்டவங்களையும் சும்மா விடாம அவங்களையும் ஆட்கொள்ளணும்னு தான் கடவுள் விரும்புறாரு. அதனாலதான் வள்ளியை ஆட்கொள்றதுக்காக நம்ம முருகப்பெருமான் ஒரு வயசான தாத்தாவோட வேஷத்துல அங்க வந்தாரு. வள்ளிக்கோ அவர் யாருன்னு தெரியல, அதனால பயந்து ஓடி போனா. அப்போ முருகன் அவளை ஆட்கொள்றதுக்காக தன் அண்ணன் கணேசனின் உதவிய நாடுனாரு. கணேசன் யானை வடிவெடுத்து வள்ளிய பயமுறுத்தினாரு. பயந்து போன வள்ளி முருகனை இறுக்கமா கட்டிக்கிட்டா. முருகனோட ஸ்பரிசம் பட்ட உடனே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு. அவ்வளவுதான், அவரோட ஐக்கியமாயிட்டா. வள்ளி திருமணத்தையே திருவிழாவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இது வள்ளி கல்யாணம் நடந்த இடம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ணுனதுக்கு அப்புறம் அவர் கோபமெல்லாம் தணிஞ்சு தெய்வானைய திருமணம் செய்துகிட்டு இந்த மலையில தான் தங்கி இருந்தாராம். அதனாலதான் இந்த இடத்துக்கு முதல்ல தணிகை மலைன்னு பேர் வந்துச்சு. அது காலப்போக்குல மருவி திருத்தணின்னு மாறிடுச்சு. திருமாலோட மகள்கள் 2 பேரு, ஒருத்தவங்க அமுதவள்ளி, இன்னொருத்தவங்க சுந்தரவள்ளி. இவங்க 2 பேருமே முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாங்க. அமுதவள்ளி தெய்வானேன்ற பேர்ல இந்திரனோட பொண்ணா வளர்ந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சுந்தரவள்ளி தான் நம்ம நம்பிராஜன் பொண்ணா வள்ளியா வளர்ந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த 2 பேரும் அக்கா தங்கச்சிய தான். 2 பேரும் ஒண்ணுதாங்கிறத காட்டுறதுக்காக தான் இங்க வள்ளியும் தெய்வானையும் ஒன்னா சேர்ந்து கஜவள்ளின்னு ஒரு அம்பிகையா அருள் கொடுக்கறாங்க. கஜவள்ளி கையில வள்ளிக்குரிய தாமரை பூவும் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் இருக்கு. இவங்க வெள்ளிக்கிழமையில தங்கத்தேர் வராதப்போ கிளி வாகனத்துல வந்து அருள் பாலிப்பாங்க. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிற சுவர்ல குழந்தை வடிவத்துல ஆதி பாலசுப்பிரமணியர்னு ஒரு முருகன் இருக்காரு. கையில அட்சர மாலை, கமண்டலம் இதோட இருக்கிற இந்த முருகன் தான் வள்ளி கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே முதல்ல இருந்தவரா. மார்கழி மாசம் திருவாதிரை அன்னைக்கு அவருக்கு வெந்நீரால அபிஷேகம் செய்யறாங்க. ஏன்னா அது குளிர்காலம் இல்லையா, அதனால அவர் மேல இருக்கிற பாசத்துல வெந்நீர் ஊத்தி குளிப்பாட்டுறாங்க. வள்ளிய பயமுறுத்துறதுக்காக யானை ரூபத்துல வந்த விநாயகர் இருக்காரே, அவர் தான் இங்க ஆபத் சகாய விநாயகருங்கிற பேர்ல நம்ம எல்லாருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருத்தணியில முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துறது இல்ல. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததா சொல்லப்படுற சந்தன கல்லுல அரைக்கப்படுற சந்தனம் மட்டும்தான் சாத்தப்படுது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெத்தியில இட்டுக்காம தண்ணீர்ல கரைச்சு குடிக்கிறாங்க. இதனால பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. விழா காலங்கள்ல மட்டும்தான் இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும். இந்த மலைக்கு பல சித்தர்களும் முனிவர்களும் வந்திருக்காங்க. அதுல முக்கியமா நாரத முனிவர் இங்க வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணி தன்னோட ஞானத்தையும் ஆன்மீக சக்திகளையும் பெருக்கிக்கிட்டாராம். அதனால ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்க திருத்தணி முருகனை வணங்குறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதே போல சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவர், வாசுகி நாகம், அகத்திய முனிவரும் கூட இங்க வந்து முருகனை வழிபட்டதாக புராண கதைகள் சொல்லுது. இங்க உள்ள ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கதை இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணி முருகனை வழிபட்டு சூரபத்மனோட சகோதரனான தாரகாசுரன் கிட்ட இழந்த தனது சக்கராயுதத்தை மறுபடியும் பெற்றாராம். அவர் உருவாக்கியது விஷ்ணு தீர்த்தம். ஒரு முறை பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தலையில குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். இதனால சிருஷ்டி தொழில் பாதிப்படையறத பார்த்த சிவனார் சிறையிலிருந்து பிரம்மனை மீட்டாரு. பிறகு கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவனாரது ஆலோசனைப்படி இங்க வந்து தவம் இயற்றி தணிகை வேளவனை வழிபட்டு அட்சசூத்திரம், கமண்டலத்தையும் சிருஷ்டி வல்லமையையும் மறுபடியும் பெற்றார். அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தத்தையும் பிரமேஸ்வரர் லிங்கத்தையும் மலை பாதையில தரிசனம் பண்ணலாம். பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியும் தணிகை வேளனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள்ல சொல்லி இருக்கு. இந்த தளத்துல உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதற்கு சான்று. நந்தி தேவர் இங்குள்ள முருகப்பெருமான வழிபட்டு பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள் இயல்பை கூறும் சைவ சித்தாந்த உபதேசம் பெற்றாரு. இதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம்ங்கிற நதி நந்தி ஆறுன்னு நந்தி தேவர் தவம் செய்த குகை நந்தி குகைன்னு வழங்கப்படுது. இந்திரன் இந்த தலத்துக்கு வந்து இந்திர நீல சுனையை ஏற்படுத்தி அதோட கரையில நீலோர் பல கொடிய வளர்த்தான். அதன் மலர்களால காலை,
மதியம் மாலை ஆகிய 3 வேளையும் தணிகை வேலனை பூஜித்து சங்க பதும நிதிகள், கற்பகத்தரு, சிந்தாமணி மற்றும் காமதேனு இதெல்லாம் பெற்றான். இதனால தணிகை முருகன் இந்திர நீல சிலம்பினன்னு பெயர் பெற்றார். இப்பவும் இவரது அபிஷேகத்துக்கு இந்திர நீல சுனையின் தீர்த்தம் தான் பயன்படுத்தப்படுது. இதுல பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதி இல்ல. திருத்தணியில முருகப்பெருமான தியானித்து தவம் செய்தா முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிட்டும்னு சிவபெருமான் சொன்னபடி அகத்தியர் இங்க வந்து தவம் செய்து முருகப்பெருமானோட அருள் பெற்றார். பார்க்கடல கடைஞ்சப்போ மந்திர மழையினால தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் குணமாக வாசுகி நாகம் இங்க வந்து முருகப்பெருமான வழிபட்டு நலம் பெற்றதாக திருப்புகள்ல சொல்லி இருக்கு. மலையின் மேற்கு பக்கம் உள்ள வாசுகி தீர்த்தத்துல நீராடி தணிகை வேலனை வழிபட்டா நோய்கள் நீங்கும்ங்கிறது ஐதீகம். தணிகை மலையின் தென்கிழக்கு திசையில சப்த ரிஷிகள் தணிகை முருகனை பூஜை செய்த இடம் இருக்கு. இங்க அவர்கள் அமைத்த 7 சுனைகளும் கன்னியர் கோயிலும் இருக்கு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தமது கந்த புராணத்துல மலர்கள்ல தாமரை போலவும், நதிகள்ல கங்கை நதி போலவும், தலங்கள்ல காஞ்சிபுரம் போலவும், மலைகளிலெல்லாம் சிறந்தோங்கி திகழ்வது திருத்தணியேனும், உலகில் மலைகள் பல இருந்தாலும் சிவபெருமான் கைலாய மலையினை காதலித்தது போல முருகன் திருத்தணிகை மலையினை பெரிதும் விரும்பி அங்க மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கிறான்னு சிறப்பித்து பாடியிருக்காரு. திருமால் ஆலயங்களை போல முருகனின் திருப்பாத சின்னத்தை, அதாவது சடாரிய பக்தர்களின் தலையில வச்சு ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலோட தனி சிறப்பு. திருத்தணி முருகனுக்குன்னு சில தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க. அதனாலதான் இது அறுபடை வீடுகள்ல ஒன்னா ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு. முருகன் ஞானவேல் பெற்றதால ஞான சக்தியையும், தெய்வானைய திருமணம் செய்ததால கிரியா சக்தியையும், வள்ளிய திருமணம் செய்ததால இச்சா சக்தியையும் பெற்றாரு. முருகன் ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி ஆகிய முழுமை குணம் நிறைந்த வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறது தான் திருத்தணியின் சிறப்பு. திருத்தணிகை மலைக்கு போகணும்னு நினைச்சாலோ, தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் நடந்தாலோ நோய் நொடிகள் நீங்கும்ங்கிறது தணிகை புராணம். திருத்தணிகையில 5 நாட்கள் தங்கி இருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர்னு முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமைய வள்ளி குரத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்துல குறிப்பிடுறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மத்த அறுபடை வீடுகள்ல முருகனோட ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். உதாரணமா பழனி ஆண்டி வடிவம், திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வடிவம். ஆனா திருத்தணியில இருக்க முருகப்பெருமான் ரொம்பவே சாந்த சொரூபியா காட்சி கொடுப்பாரு. அவர் கையில வேல் இருக்காது. தன்னோட மனைவிகளான வள்ளி தெய்வானையோட சேர்ந்து ரொம்ப அமைதியா பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு. இதுதான் இங்க இருக்க முக்கிய சிறப்பு. கோபத்தை தனித்ததற்கான அடையாளம் இது. மன அமைதி தேடி வர்றவங்களுக்கு, வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க ஒரு தனி சக்தி, ஒரு தெய்வீக அமைதி கிடைக்கும். இங்க முருகனை பார்த்தாலே மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்குறதா சொல்லுவாங்க. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1 லட்சம் ருத்ராட்சங்களால ஆன ருத்ராட்ச மண்டபமாய் இருக்கு. இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசா தந்தாரு. இதனால தேவலோகத்துல வளம் குறைஞ்சிருச்சு. இதனால முருகன் யானையின் பார்வைய தேவலோகம் நோக்கி திரும்பும்படி சொல்ல யானையும் தேவலோகம் நோக்கி இருக்கும். மூலஸ்தானத்துக்கு முன்னாடி மயிலுக்கு பதிலா யானை இருக்கு. அதுவும் முருகனை பார்த்து இல்லாம வாசல பார்த்தபடி இருக்கிறது விசேஷமான தரிசனம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு இங்க ஒரு விசேஷமான திருவிழா நடக்கும். அதுதான் படித்திருவிழா. 400 அடி உயரமுள்ள இந்த மலையில ஏற திருத்தணி கோயில்ல மொத்தம் 365 படிக்கட்டுகள் இருக்கு. இது ஒரு வருஷத்துல இருக்க 365 நாட்களை குறிக்குதுன்னு ஒரு ஐதீகம். இந்த திருவிழா அப்போ ஒவ்வொரு படிக்கும் பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்கரிச்சு தீபம் ஏத்தி படிக்கு ஒரு பாடல் வீதம் திருப்புகழ் பாடல்கள் பாடிக்கிட்டே படியேறுவாங்க. பூஜை முடிஞ்சதும் நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்குது. தமிழ் புத்தாண்டுல 1008 குடம் பாலபிஷேகம் நடக்கும். புது வருஷம் நல்லபடியா அமையணும், இந்த வருஷம் முழுக்க முருகன் நம்ம கூட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்வாங்க. இது ஒரு கண்கவர் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவுல கலந்துப்பாங்க. புது வருஷத்துக்கான ஒரு ஆன்மீக வரவேற்பு இது. மத்த
பெரும்பாலான கோயில்கள்ல முருகப்பெருமான் வேலோட போர்க்கோலத்துல காட்சி கொடுப்பாரு. ஆனா இங்க திருத்தணியில மூலவர் கையில வேல் இருக்காது. சூரசம்ஹாரம் முடிஞ்சு அவர் கோபம் தணிஞ்சதால வேல் தனியா வச்சிருப்பாங்க. அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாத்தப்படுது. சக்தி ஹஸ்தம்ங்கிற வஜ்ர வேலுடனேயே முருகன் காட்சி தர்றாரு. சூரனோட போரிட்ட பிறகு இங்க வந்ததால போரிட்டதன் அடையாளமா இந்த தலத்து மூலவரின் நெஞ்சில பள்ளம் இப்பவும் இருக்கு. முருகனை வழிபட்ட இந்திரனால உருவாக்கப்பட்ட கல்கார தீர்த்தம் மலையில இருக்கு. மூலவர் சன்னதிக்கு மேல உள்ள விமானம் 6 தளங்களை கொண்டது. இந்த தலத்துக்கு குன்றுதோராடல்ங்கிற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த திருத்தணி மலை பல அரிய மூலிகை செடிகள் நிறைந்த ஒரு மலைன்னு சொல்லப்படுது. இந்த மலையிலிருந்து வீசுற காத்து கூட ரொம்ப உடலுக்கு நல்லது. பல நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இங்க வந்து முருகனை தரிசனம் பண்றது உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு நம்பப்படுது. இயற்கை சூழலோட தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு இடம் இது. இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, இங்க நிறைய நாக பிரதிஷ்டை கற்கள் இருக்கும். அதாவது பாம்பு உருவங்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் கோயிலை சுத்தி நிறைய இடங்கள்ல இருக்கும். நாகதோஷம் இருக்கிறவங்க, குறிப்பா சர்ப்ப தோஷத்தால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடைகள் இருக்கிறவங்க இங்க வந்து இந்த நாக பிரதிஷ்டை செஞ்சு முருகனை கும்பிட்டா தோஷம் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. நிறைய பக்தர்கள் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி பலன் அடைஞ்சிருக்காங்க. திருத்தணி முருகனோட விபூதி பிரசாதம் ரொம்பவே விசேஷம். இங்க கிடைக்கும் விபூதி நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டதுன்னு சொல்லுவாங்க. திருத்தணி முருகனை வணங்குறதால பல நன்மைகள் கிடைக்கும்னு பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. இந்த கோயில் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலமா பார்க்கப்படுது. முருகப்பெருமான் இங்க கோபம் தணிஞ்சு அமைதி அடைந்த இடம். அதனால மனசுல கஷ்டம், குழப்பம், பயம், மன அழுத்தம் இருக்கிறவங்க இங்க வந்து முருகனை தரிசிச்சா மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ஒரு விதமான மன தெளிவு பிறக்கும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள ஒரு புதிய சக்தி கிடைக்கும். ராகு கேது தோஷம், நாக தோஷம், சர்ப்ப தோஷம் மாதிரி இருக்க தோஷங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பா நாக தோஷத்தால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஜாதக ரீதியா சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து பிரார்த்தனை செஞ்சு நாக பிரதிஷ்டை செஞ்சா தோஷம் நிவர்த்தியாகி நல்ல பலன் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. விசேஷமான பூஜைகளும் பரிகாரங்களும் இங்க செய்யப்படுது. முருகன் ஞான ஸ்வரூபி. நாரதர் இங்க ஞானம் பெற்ற மாதிரி படிப்பிலையோ தொழிலையோ முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, ஞானம் கூர்மையான புத்திசாலித்தனம் வேணும்னு நினைக்கிறவங்க திருத்தணி முருகனை வணங்கலாம். தேர்வுல வெற்றி பெற, புதிய தொழில்கள் தொடங்க, இருக்கும் தொழில்ல வளர்ச்சி அடைய இங்க வந்து வேண்டிக்கிறது வழக்கம். வள்ளி திருமணம் நடந்த புண்ணிய பூமி இதுங்கிறதால திருமண தடை இருக்கிறவங்க, நல்ல வரன் அமையாதவங்க இங்க வந்து முருகனையும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்து வணங்கினா சீக்கிரமே நல்ல துணை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பல திருமணங்கள் இங்க வந்து வேண்டி நடத்தப்பட்டிருக்கு. இந்த மலையில இருக்க மூலிகை சக்தி முருகனோட அருளோட சேர்ந்து நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆரோக்கியம் வேண்டி தீராத நோய்கள்ல இருந்து விடுபட இங்க வந்து வணங்குறவங்களும் உண்டு. இயற்கை சார்ந்த ஒரு கோயில் என்பதால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முருகன் ஒரு போர் வீரன், சூரபத்மனை வென்றவர். அதனால வாழ்க்கையில உள்ள தடைகளையும் எதிரிகளையும் வெல்லும் சக்தியை திருத்தணி முருகன் அருள்வார்னு நம்பப்படுது. பயம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். மொத்தத்துல திருத்தணி முருகன் பக்தர்களோட எல்லா கோரிக்கைகளையும் கேட்டு அருள் புரியக்கூடிய ஒரு சாந்தமான சக்தி வாய்ந்த மூர்த்தி. மனப்பூர்வமா வந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். திருத்தணி கோயிலுக்கு வருஷம் முழுக்கவே பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா சில நாட்கள்ல போனா தரிசனம் இன்னும் விசேஷமா இருக்கும். பொதுவாகவே காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப போனா நிம்மதியா தரிசனம் பண்ணலாம். சனி ஞாயிறு தவிர்த்து வார நாட்கள்ல போனா கூட்டம் கம்மியா இருக்கும். முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தா தைப்பூசம். இது முருகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா. தைப்பூசத்தப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க. ரொம்பவே கோலாகலமா இருக்கும். அடுத்து பங்குனி உத்திரம். இந்த நாளும் முருகனுக்கு உகந்த நாள். நிறைய பக்தர்கள் காவடி எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து கிருத்திகை நாட்கள்.
நாட்கள். ஒவ்வொரு மாசம் வர்ற கிருத்திகை நாட்கள்ல முருகன் கோயில்கள்ல விசேஷமான பூஜைகள் நடக்கும். அதுல திருத்தணியும் அடங்கும். அடுத்து ஆடி கிருத்திகை, இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கிருத்திகை. இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடக்கும். முருகப்பெருமான இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று கல்கார புஷ்பம்ங்கிற மலரால வழிபட்டதாக தல வரலாறு சொல்லுது. 3 நாள் நடக்கும் இந்த விழாவுல அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருளுவார். இந்திரன் கல்கார புஷ்பம்ங்கிற மலர முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம்ங்கிறதால இங்க அதிக அளவுல மலர்காவடி செலுத்துறாங்க. அடுத்து சூர சம்ஹாரம்னு பார்த்தோம்னா திருத்தணி முருகனோட செருத்தணிந்த திருத்தலம், அதாவது கோபம் தணிந்த திருத்தலம். அதனால திருத்தணியில சூர சம்ஹார திருவிழா நடக்காது. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல அசுரர்களோட போர் செஞ்சு வெற்றி பெற்றதன் அடிப்படையில கந்த சஷ்டியப்ப சூரசம்ஹாரம் மற்ற தலங்கள்ல நடக்கும். ஆனா இந்த கோயில்ல மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது. அன்றைய தினத்துல முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்களால புஷ்பாஞ்சலி செய்யறாங்க. இருந்தாலும் முருகனோட அருள் பெற கந்த சஷ்டி விழாவை கோலாகலமா கொண்டாடுறாங்க. முக்கியமான விழாக்கள் முடிஞ்சதும் 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்கும். இந்த நேரத்துல போறதும் விசேஷம். விழா காலங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க அமைதியா தரிசனம் பண்ணணும்னா சாதாரண நாட்கள்ல போகலாம். விழா காலத்தோட வைபவத்தை ரசிக்கணும்னா திருவிழா நாட்கள்ல போகலாம். எப்படி போனாலும் திருத்தணி முருகன் உங்களுக்கு அருள் புரிய நிச்சயம் காத்திருப்பாரு. அடுத்து கோயிலோட அமைப்பை பார்க்கலாம். திருத்தணி முருகன் கோயில் சாளுக்கியர் கால கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கோயிலோட அமைப்பும் கலை நுட்பமும் ரொம்பவே அற்புதமா இருக்கும். இந்த கோயில்ல அபராஜிதவர்மன் கிபி 875 இருந்து 893 வரைக்கும் இந்த பல்லவ மன்னனின் கல்வெட்டும், பராந்தக சோழன் கிபி 907 இருந்து 953 வரை காலத்து கல்வெட்டும் காணப்படுது. மலைக்கு கீழேயே ஒரு பெரிய ராஜகோபுரம் இருக்கு. அதுதான் கோயிலோட நுழைவாயில். இந்த கோபுரம் பல சிற்ப வேலைப்பாடுகளோட அழகா இருக்கும். இந்த கோயிலுக்கு கீழே இருந்து மேல போக 365 படிகள் இருக்கு. ஒவ்வொரு படியும் ஒரு நாளை குறிக்கும்னு சொல்லுவாங்க. படிக்கட்டு வழி முழுக்க நிழற்குடைகள் இருக்கும். மலை மேல போனதும் ஒரு பெரிய கோயில் வளாகம் இருக்கும். பலிபீடம், கொடிமரம் தாண்டி உள்ள போனதும் பல தூண்கள் கொண்ட மண்டபங்கள் இருக்கும். இந்த தூண்கள்ல புராண கதைகளை சொல்லும் சிற்பங்கள் இருக்கும். முருகப்பெருமான் சன்னதிக்கு பக்கத்துல விநாயகர், வீரபாகு, இடும்பன், சிவன், சக்தி போன்ற தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் இருக்கு. எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. இதுதான் சரவண பொய்கை. பக்தர்கள் புனித நீராடிட்டு கோயிலுக்கு வருவாங்க. தங்கும் வசதிகள்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு பக்கத்துல அறம்காவலர் குழுமத்தால நடத்தப்படும் தங்கும் விடுதிகள், தனியார் விடுதிகள், லாட்ஜுகள் நிறைய இருக்கு. கோயில் வளாகத்திலையும் சுற்றியும் உணவு விடுதிகள், ஹோட்டல்கள் இருக்கு. பிரசாத கடைகளும் இருக்கு. சுகாதார வசதிகள்னு பார்த்தோம்னா கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வாகனம் நிறுத்துறதுக்கு கீழையும் மேலையும் காரு, பஸ் போன்ற வாகனங்களை நிறுத்துவதற்கான இட வசதி இருக்கு. வயசானவங்க, நடக்க முடியாதவங்களுக்காக லிப்ட் வசதியும் இருக்கு. கோயில்ல போலீஸ் பாதுகாப்பும் கோயில் பணியாளர்களும் இருப்பாங்க. இந்த கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலமா மட்டும் இல்லாம ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் பார்க்கப்படுது. கோயிலோட அமைப்பும் சுற்றுப்புறமும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இன்னைக்கு நாம முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல ஒன்னான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில பத்தி விரிவா பார்த்தோம். கோபம் தணிந்து அமைதியாய் அருள்பாலிக்கும் முருகனையும் அவருடைய வரலாற்றையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மனசுல ஒரு நிம்மதி வேணும்னு நினைச்சாலோ, வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வேணும்னு நினைச்சாலோ ஒரு தடவை இந்த திருத்தணி மலைக்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். முருகனின் அருளும் இந்த மலையின் தெய்வீக சக்தியும் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கொண்டு வரும். நம்மளோட அடுத்த வீடியோவுல முருகனின் அறுபடை வீடுகள்ல வேற எந்த கோயிலுக்கு நாம போக போறோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருத்தணி முருகன் துணை இருப்பார்.
வணக்கம். இன்னைக்கு நாம முருகப்பெருமானோட 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காட்டுக்குள்ள ஒரு பழம் கொடுத்த பால முருகன் அவரோட லீலைகளை அரங்கேற்றிய புண்ணிய பூமி இது. ஞான பழம் வேணும்னு உலகத்தையே சுத்திய முருகப்பெருமான் பழமுதிர் சோலையில ஒரு பக்தருக்கு ஞானத்தை போதிச்சது எப்படி? வாங்க இந்த அற்புத கோயிலோட கதையையும் சிறப்பையும் சக்தியையும் நாம இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த பழமுதிர் சோலையோட ஒவ்வொரு அடியும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு இலையும் ஒரு ரகசியத்தை பேசும். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க. சரி, முதல்ல இந்த பழமுதிர் சோலை எங்க இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கோயில் தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இருக்கு. மதுரையில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு. மதுரை மாநகரத்திலிருந்து ரொம்ப சுலபமா இங்க வந்துடலாம். பழமுதிர் சோலைங்கிறது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அழகர் மலை அல்லது திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலை பகுதியில அடர்ந்த வன பகுதிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. அழகர் மலை பெருமாள் கோயிலுக்கு மேல மலையில தான் பழமுதிர் சோலை இருக்கு. மதுரை நகர்ல இருந்து நிறைய நேரடி பஸ் வசதிகள் இருக்கு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழகர் கோவில் போறதுக்கு நிறைய பஸ்ஸுகள் கிடைக்கும். அழகர் கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஆட்டோ மூலமாவோ அல்லது மினி பஸ்ஸுகள் மூலமாவோ மலை மேல பழமுதிர் சோலைக்கு போகலாம். ஒரு சில பஸ்ஸுகள் பழமுதிர் சோலை வரைக்கும் போகும். உங்க சொந்த வாகனங்கள்ல வந்தா மலை மேலேயே போறதுக்கு நல்ல தார் சாலை வசதி இருக்கு. தேவஸ்தானம் சார்புல பஸ் வசதி செஞ்சிருக்காங்க. கீழேயும் மேலேயும் கார் பார்க்கிங் வசதிகளும் இருக்கு. இந்த கோயிலோட வரலாறுல சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தின பிறகு அவர் வந்து அமைதி அடைஞ்ச இடங்கள்ல திருத்தணி போல பழமுதிர் சோலையும் ஒரு முக்கியமான இடம். சூரசம்ஹார போர் முடிஞ்சு முருகப்பெருமான் இங்கதான் வந்து தன்னோட உக்கிரத்தை தனிச்சு அமைதி அடைஞ்சதா சொல்றாங்க. தேவர்களோட கஷ்டத்தை போக்கி அமைதியை நிலைநாட்டின பின்னாடி அவரும் அமைதியா இந்த வனப்பகுதியில வந்து குடிகொண்டாரு. அதனாலதான் இந்த கோயில் அறுபடை வீடுகள்ல ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இது முருகப்பெருமானோட வீரத்துக்கும் ஞானத்துக்கும் கருணைக்கும் சாட்சி சொல்லும் கோவில். பிரபலமான விஷ்ணு தலங்கள்ல ஒன்றான அழகர் கோயில் மலை மேல பழமுதிர் சோலை அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல இந்த தலம் பற்றி பாடி இருக்காரு. இந்த கோயிலின் தல வரலாறுன்னு பார்த்தோம்னா தனது புலமையால புகழின் உச்சிக்கு போன ஔவையாருக்கு தாங்குற அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரத்துல இருந்து ஔவைய விடுவிக்க நினைச்சாரு முருகன். ஔவை மதுரைக்கு காட்டு வழியா நடந்து போகும்போது வழியில ஆடு மேய்க்கும் சிறுவனா வந்தாரு முருகன். அங்க இருந்த நாவல் மரத்தோட கிளை ஒண்ணுல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. நடந்து வந்த களைப்புல அந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தாங்க ஔவை. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதால பசியாவும் களைப்பாவும் இருந்தது அவங்களுக்கு. அப்போ தற்செயலா அந்த மரக்கிளையில ஆடு மேய்க்கிற சிறுவன் உட்கார்ந்துக்கிறத பார்த்தாங்க. அந்த மரத்துல நிறைய நாவல் பழங்கள் இருக்கிறதையும் பார்த்தாங்க. உடனே அந்த சிறுவன் கிட்ட, குழந்தாய், எனக்கு பசிக்குது, கொஞ்சம் நாவல் பழம் பறிச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு சிறுவனா இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாரு. சிறுவனோட கேள்வி ஔவைக்கு புரியல. பழத்துல கூட சுட்ட பழம் சுடாத பழம்னு இருக்குதான்னு நினைச்சுக்கிட்டு விளையாட்டா சுடாத பழத்தையே கொடுப்பான்னு கேட்டாங்க. சுடாத பழம் வேணுமா, சரி உலுக்கி விடுறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நாவல் மரத்தோட கிளைய முருகன் உழுப்புனாரு. நாவல் பழங்கள் அதுல இருந்து கீழே உதிர்ந்து விழுந்தது. அந்த பழங்களை பொறுக்கிய ஔவை அந்த பழத்துல மண்ணு ஒட்டி இருந்தது. அது போறதுக்காக வாயால ஊதுனாங்க. அத பார்த்த சிறுவனா வந்த முருகப்பெருமான், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டாரு. சிறுவனோட அந்த கேள்வியிலேயே ஔவையோட அகங்காரம் பறந்து போயிருச்சு. தன்னையே சிந்திக்க வச்ச அந்த சிறுவன் நிச்சயம் மானிடனா இருக்க முடியாதுன்னு நினைச்ச ஔவை, குழந்தாய் நீ யாரப்பான்னு கேட்டாங்க. மரக்கிளையிலிருந்து கீழே குதிச்ச சிறுவன் தன்னோட சுயரூபத்தை காட்டி ஔவைக்கு அருள் செய்தாரு. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இப்பவும் சோலைமலை உச்சியில இருக்கு. சோலைமலை முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னதாக இந்த மரத்தை இப்பவும் நாம பார்க்கலாம். உயிர்களின் மீது உலக பற்றுங்கிற மணல் ஒட்டி இருக்கு. அதை போக்க வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது, இறைவனை அறியும் மெய்யறிவும் வேணும். நான்கிற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம்ங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல் இது. பழமுதிர் சோலை அறுபடை வீடுகள்ல ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கான
சில சிறப்புகளை பார்க்கலாம். இது முருகனின் போர் வாழ்வின் நிறைவையும் ஞானத்தின் உச்சத்தையும் குறிக்கும் ஒரு கோயில். இங்க வந்து வணங்கும் போது ஒரு முழுமை கிடைக்கும்னு நம்புறாங்க. மத்த சில படை வீடுகள்ல முருகப்பெருமான் தனித்து அருள்பாலிப்பாரு. ஆனா இங்க பழமுதிர் சோலையில முருகப்பெருமான் தன்னோட 2 துணைவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையோட சேர்ந்து கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இது திருமண தடை உள்ளவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது. மூலவர் சிலையும் ரொம்பவே அழகா ஒரு சாந்தமான முகத்தோட இருக்கும். கந்த சஷ்டி விழாவோட தொடர்ச்சியா இங்கு திரு கல்யாணமும் முருகன் ஔவையார்கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட திருவிளையாடலும் நடத்தப்படுது. சாதாரணமா நாவல் மரங்கள்ல ஆடி ஆவணி மாதங்கள்ல தான் பழம் பழுக்கும். ஆனா இந்த தளத்துல உள்ள நாவல் மரத்துல சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்துல பழம் பழுக்கும் அதிசயம் நடக்குது. 1000 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில்ல ஆரம்ப காலத்துல வேல் மட்டும்தான் இருந்துச்சு. பிற்காலத்துல வள்ளி தெய்வானையோட ஞான தியான ஆதி வேலோட ஒரு பீடத்துல முருகன் நின்ற கோலத்துல அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டுச்சு. முருகனுக்கு வலது புறத்துல வித்தக விநாயகர் சன்னதி இருக்கு. இந்த தலம் இலக்கியங்கள்லயும் புராணங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா திருமுருகாற்று படையில இந்த தலத்தோட வரலாறு இருக்கு. கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்திலையும் இதோட முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுது. குறிப்பா வள்ளியம்மையின் திருமணத்துல விநாயகர் உதவி செய்த நிகழ்வு இங்கேதான்னு சொல்லப்பட்டிருக்கு. பழமுதிர் சோலை கோயிலுக்கு பக்கத்துல சற்று மேல்புறமா நூபுர கங்கைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அருவி இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட முக்கியமான தீர்த்தம். இந்த நூபுர கங்கை பெருமாளோட செலம்புல இருந்து வர்றதா ஐதீகம். அதாவது மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாய் உலகை அளந்த போது அவர் காலடி பட்ட இடத்திலிருந்து தோன்றியதா சொல்றாங்க. இந்த தீர்த்தம் பல மூலிகை செடிகள் வழியா வருவதால இதுக்கு ஒரு தனிப்பட்ட மருத்துவ குணமும் புனிதமும் இருக்குன்னு நம்புறாங்க. இங்க நீராடிட்டு முருகனை தரிசனம் பண்றது ரொம்பவே புண்ணியம். இந்த நீர் பல நோய்களை குணமாக்கும் சக்தியும் கொண்டதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. பழமுதிர் சோலை விஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான அழகர் கோவில் பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய மலை பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் திருமாலின் மருமகன்கிறதால இங்க ஒரே மலையில மாமனும் மருமகனும் ஒன்னா அருள்பாலிக்கிறது ஒரு சிறப்பம்சம். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சான்றா விளங்குது. இந்த கோயில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில இயற்கையாகவே ரொம்ப ரம்யமான சூழல்ல அமைஞ்சிருக்கு. சுத்தி மரங்களும் செடிகளும் அருவிகளும் இருக்கு. மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும் இடம் இது. காட்டு மிருகங்களும் பறவைகளும் சூழ்ந்த ஒரு அழகிய கோயில். ஔவைக்கு முருகன் ஞானத்தை போதித்த இடம் இது. அதனால கல்வி மற்றும் ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பா மாணவர்கள் படிப்புல மேன்மை அடைய தேர்வுல வெற்றி பெற இங்க வந்து முருகனை வணங்கலாம். புத்தி தெளிவு நினைவாற்றல் அதிகரிக்கும்னு நம்புறாங்க. தொழில்ல முடிவெடுக்கும் திறன் மேம்படும். முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சேர்ந்து அருள்பாலிக்கும் இடம் இது. அதனால திருமண தடை இருக்கிறவங்க, நல்ல வரன் அமையாதவங்க இங்க வந்து முருகனையும் வள்ளி தெய்வானையையும் சேர்ந்து வணங்குனா சீக்கிரமே நல்ல துணை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பல திருமணங்கள் இங்க வந்து வேண்டி நல்லபடியா நடந்திருக்கு. குடும்ப ஒற்றுமைக்கும் சந்தோஷத்துக்கும் இது ஒரு சிறந்த பிரார்த்தனை ஸ்தலம். சந்தான பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து பிரார்த்தனை செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. முருகப்பெருமானே குழந்தை வடிவம் எடுத்த இடம் இது என்பதால குழந்தை வரம் வேண்டுவோரின் பிரார்த்தனைகள் இங்கே கேட்கப்படுது. நூபுர கங்கை தீர்த்தம் பல மூலிகை சக்திகளை கொண்டதுன்னு நம்பப்படுது. இந்த புனித தீர்த்தத்துல நீராடி முருகனை வணங்குறதால நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. நீண்ட நாள் வியாதிகளால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து குணம் பெறுவதா சொல்றாங்க. அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இங்க வந்து முருகனை தரிசிக்கும் போது மனசுல இருக்க பாரங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். கர்ம வினைகள் நீங்கும். புது வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமா அமையும். சில கிரக தோஷங்களால பாதிக்கப்பட்டவங்க முருகனை இங்க வந்து வணங்குறதால தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு நம்பப்படுது. குறிப்பா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க வணங்கலாம். மொத்தத்துல பழமுதிர் சோலை முருகன் பக்தர்களோட எல்லா கோரிக்கைகளையும் கேட்டு அருள் புரியக்கூடிய ஒரு சாந்தமான சக்தி வாய்ந்த மூர்த்தி. மனப்பூர்வமா வந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும்.
நடக்கும். பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு வருஷம் முழுக்கவே பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா சில நாட்கள்ல போனா தரிசனம் இன்னும் விசேஷமா இருக்கும். பொதுவாவே காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப போனா நிம்மதியா தரிசனம் பண்ணலாம். மதிய வேளையில கூட்டம் அதிகமா இருக்கும். மாலை நேர தரிசனமும் நல்லா இருக்கும். சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள் தவிர்த்து வார நாட்கள்ல போனா கூட்டம் கம்மியா இருக்கும். அமைதியா தரிசனம் பண்ணி நூபுர கங்கையில நீராடலாம். விழாக்கள்னு பார்த்தோம்னா தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆவணி பூரத்துல வருஷாபிஷேகம், கந்த சஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்ல விசேஷமா இருக்கும். தைப்பூசம்னு பார்த்தோம்னா இது முருகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா. தைப்பூசத்தப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் குடம், காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க. ரொம்பவே கோலாகலமா இருக்கும். அடுத்து பங்குனி உத்திரம். இந்த நாளும் முருகனுக்கு உகந்த நாளா பார்க்கப்படுது. நிறைய பக்தர்கள் காவடி எடுத்து வருவாங்க. திருமண தடைகள் நீங்க விரும்புறவங்க இந்த நாள்ல வருகை தர்றது சிறப்பு. அடுத்து கிருத்திகை நாட்கள்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசம் வர்ற கிருத்திகை நாட்கள்ல முருகன் கோயில்கள்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். அதுல பழமுதிர்ச்சோலையும் அடங்கும். ஆனா இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கும். அடுத்து ஆடி கிருத்திகை. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கிருத்திகை. இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடக்கும். அடுத்து கந்த சஷ்டி. சூர சம்ஹாரம் முடிஞ்சு முருகப்பெருமான் இங்க வந்து அமைதி அடைந்ததாக கருதப்படுவதால கந்த சஷ்டி விழாவும் இங்க விமரிசையா கொண்டாடுறாங்க. அடுத்து வைகாசி விசாகம். முருகனின் பிறந்த நாள் என்பதால இந்த நாள்லயும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். முருகனின் பிறந்த நாள்ங்கிறதால இந்த நாள்லயும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். விழா காலங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க அமைதியா தரிசனம் பண்ணணும்னா சாதாரண நாட்கள்ல போகலாம். விழா காலத்தோட வைபவத்தை ரசிக்கணும்னா திருவிழா நாட்கள்ல போகலாம். எப்படி போனாலும் பழமுதிர்ச்சோலை முருகன் உங்களுக்கு அருள் புரிய நிச்சயம் காத்திருப்பாரு. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் ஒரு அழகான மலை கோயில். இதோட அமைப்பும் சுற்றியுள்ள இயற்கையும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். கோயில் அமைப்புன்னு பார்த்தோம்னா மலைப்பாதை. பழமுதிர்ச்சோலைக்கு மேலேயே கார், பஸ் போறதுக்கு ரோடு வசதி இருக்கு. மலைப்பாதை ரொம்ப அழகாவும் பச்சை பசேல்னு இருக்கும். மத்த அறுபடை வீடுகளை போல பிரம்மாண்டமான ராஜ கோபுரங்கள், பெரிய பிரகாரங்கள்னு இல்லாம இந்த கோயில் ஒரு சின்ன அழகான கோயிலா இருக்கு. இது மலையோட இயற்கை அமைப்புக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. துணை சன்னதிகள்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் சன்னதிக்கு பக்கத்துல விநாயகர், இடும்பன், சிவன், அம்மன் போன்ற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் இருக்கு. பக்தர்களுக்கான தங்கும் விடுதிகள்னு பார்த்தோம்னாக்க பழமுதிர்ச்சோலை கோயிலுக்குள்ளேயே தங்குற வசதிகள் இல்ல. ஆனா அழகர் கோவில்லையும் மதுரையிலையும் நிறைய தங்கும் விடுதிகள், லாட்ஜுகள், ஹோட்டல்கள் இருக்கு. அங்க தங்கிட்டு வந்து தரிசனம் பண்ணலாம். உணவு வசதின்னு பார்த்தோம்னா கோயில் வளாகத்திலையும் சுத்தியும் சில சின்ன கடைகள், உணவு விடுதிகள் இருக்கு. பிரசாத கடைகளும் இருக்கு. கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மேல கோயில் பக்கத்திலேயே வாகனங்களை நிறுத்துவதற்கான இட வசதி இருக்கு. பூ, அர்ச்சனை பொருட்கள், பிரசாதங்கள் விற்கிற கடைகள் கோயிலை சுத்தி இருக்கு. இந்த கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலமா மட்டும் இல்லாம இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலா தலமாவும் பார்க்கப்படுது. கோயிலோட அமைப்பும் சுற்றுப்புறமும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இன்னைக்கு நாம முருகனோட 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி விரிவா பார்த்தோம். ஞானத்தை போதித்த முருகப்பெருமான் வள்ளியும் தெய்வானையும் உடனிருக்க அருள்பாலிக்கும் விதத்தையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கையில ஒரு தெளிவும் ஞானமும் நிம்மதியும் வேணும்னு நினைச்சாலோ, குடும்பத்துல ஒற்றுமை, நல்ல கல்வி வளர்ச்சி வேணும்னு நினைச்சாலோ ஒரு தடவை இந்த பழமுதிர்ச்சோலைக்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். முருகனின் அருளும் இந்த மலையின் தெய்வீக சக்தியும் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கொண்டு வரும். அறுபடை வீடுகளோட பயணம் இங்க நிறைவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பழமுதிர்ச்சோலை முருகன் துணை இருப்பார். நன்றி, வணக்கம்.